பார்க்க போற டாபிக் என்னன்னா தேவ பலன். அல்லேலூயா. என்ன பலன்? இப்பயே சொல்ற மாதிரி தெரியுங்க. அல்லேலூயா. எல்லாம் சொல்லலாமா? இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போறோம்? சத்தமா சொல்லலாமா? தேவ பலன். எந்த விதத்தில் நாம தேவனுடைய பலனை பெற்றுக்கொள்ளலாம்? ஏனென்றால் இந்த பலனை நம்ம பெற்றுக்கொள்ளும் போது நம்ம ஆவி, நம்ம ஆத்மா, நம்ம சரீரத்துல மட்டும் இல்லாமல் நம்முடைய வாழ்க்கைக்கு தேவையான பலன், நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையில முன்னேறி செல்வதற்கான பலன், நம்ம வாழ்க்கையில பிள்ளைகளா இருக்கலாம், யாரா இருக்கலாம், எல்லாவற்றுக்கும் ஒன்று கட்டாயம் தேவை, அது பலன். படிக்கிற பையன் ஏன் அப்படி சோர்ந்து இருக்கிற, நீ படிக்க வேணும்ல, என்னடா நீ தூக்கிட்டே இருக்க அப்படி சொல்லுவோம்ல, அவனால பலனா இருந்தாலும் படிக்க முடியும் இல்லையா? அதே போல அப்போ எல்லா விதத்திலும் நமக்கு பலன் தேவை. அந்த பலன் நமக்கு உலகத்திலிருந்துல, தேவனிடத்திலிருந்து, தேவ சமூகத்திலிருந்து நாம் அந்த பலனை பெற்றுக்கொள்ளலாம். சரி, சகரியா 10:12. நான் அவர்களை கர்த்தருக்குள் பலப்படுத்துவேன், அவர்கள் அவருடைய நாமத்திலே நடந்து கொள்வார்கள். அல்லேலூயா. கைகளை உயர்த்தி நம்ம சொல்லலாமா? இன்றைக்கு பலன் எனக்கு ஒண்ணும் இல்லைங்க, நல்லா பலத்தோட இருக்கிற அப்படின்னு சொன்னா இன்னும் கொஞ்சம் பலன் வரட்டுமே. அல்லேலூயா. எனக்கு ஒன்றும் சோர்வில்லை அப்படின்னு சொன்னாலும் இன்னைக்கு பலத்தின்மே பலனை பெற்றுக்கொள்வோமே. வேணாம்னு சொல்ல போறோமா? இல்ல இல்ல சொல்லாமா? கர்த்தருக்குள் நான் பலப்படுவேன், அவருடைய நாமத்தினாலே நான் நடந்து கொள்வேன். அல்லேலூயா. அல்லேலூயா. இன்னைக்கு நம்ம பெற பலன் எப்படின்னா கர்த்தருக்குள்ளாக பலன். நல்ல கணவர் சோகமா சோர்வா இருக்கிறான்னு வச்சுக்கோங்க. என்ன நம்ம போய் கேட்கிறோம், என்னங்க அப்படின்னா, இன்னும் 15 நாள் இருக்குது, எப்படிதான் ஓட்ட போறேன் தெரியல, பண தேவை இருக்குது அப்படின்னு. அப்போ உலகம் சொல்லும், என்ன பலன்னா பணம் தான்ப்பா பலம் சொல்றாங்கல்ல. அவங்களுக்கு என்னங்க பண பலம் இருக்குங்க சொல்றாங்களா இல்லையா? அப்புறம் என்ன சொல்லுவாங்க, நிறைய மனுஷ கூட்டம் தான் மனுஷ பலங்க சொல்றாங்களா இல்லையா? மனுஷ பலம், பண பலம் அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்களுக்கு என்ன எல்லாம் இருக்குது அப்படின்னா. ஆனா இங்கே சகரியாவால் சொல்லப்பட்ட பலன் எப்படிப்பட்ட பலன்? அவர்களை எப்படிப்பட்ட பலன் சொல்லுவாங்க? கர்த்தருக்குள் பலன். அல்லேலூயா. அப்போ மனுஷ பலத்தை காட்டிலும், பண பலத்தை காட்டிலும் இப்ப நம்ம பலப்படுத்துகிறது என்ன பலம்? கர்த்தரின் பலன். எதுங்க பெருசு? வல்லமை எது? மனுஷ பலமா, பண பலமா? ஆனா இங்கே உங்களை என்னையும், இந்த உலகத்துக்கு நம்மள தெரியாம இருக்கலாம், நம்ம குடும்பத்துல தெரியாம இருக்கலாம், நம்ம தெருக்கல்ல நம்மள தெரியாம இருக்கலாம், ஆனால் நம்மை பலப்படுத்துகிறவர், நமக்கு இருக்கிற பலம் எங்க இருந்து இருக்கிறது? கர்த்தருக்குள் இருக்கிறது. யார் அந்த கர்த்தருங்க? பக்கத்து வீட்டுக்காரா? இல்ல அந்த ஊர்ல ஒரு ராஜாவா? வானத்தையும் பூமியும் படைத்த சர்வ வல்லவர். அல்லேலூயா. அல்லேலூயா. அவர் உங்களுக்கு பலப்படுத்துறவரா. எப்படி இருக்கும் பாருங்க, நம்ம எப்படி இருக்கணும் பாருங்க நம்ம. அல்லேலூயா. நாம் எப்பவுமே வேத வசனத்தை படிக்கிறது ரிலீஜியஸா படிக்கக்கூடாது. அப்படின்னு என்ன இருக்கும்? அவங்க ஒரு மதம், அவங்க ஒரு மதம், நம்ம ஒரு மதம், அதுக்காக நம்ம கையில் வருகிறது அப்படி கிடையாது. அந்த மாதிரி கிடையாது. இது ஜீவனுள்ள தேவனுடைய வார்த்தைகள், உலகத்தையும் உங்களை வேண்டியும் சிருஷ்டித்த வார்த்தைகள். நம்மை பலப்படுத்துகிற தேவன் எப்படிப்பட்ட பலத்தை கொடுக்க நினைக்கிறாரு? பணம் பெற்றிருக்கிறவன் பண பலத்தை கொண்டு நல்லதும் செய்ய முடியும், கெட்டது செய்ய முடியும். ஆமாவா இல்லையா? கவனிங்க, மனுஷ பலம் இருக்கிறவங்க நல்லதும் செய்ய முடியும், கெட்டதையும் செய்ய முடியும். ஆமாவா இல்லையா? ஆனால் கர்த்தருக்குள் பலப்படுத்தும் பொழுது உங்களை என்ன செய்ய முடியும் சொல்லுங்க? நாம் நன்மை செய்கிறவர்களால் மட்டுமே இருக்கும்படியா வைத்திருக்கிறார். அல்லேலூயா. மனுஷ பலமோ பண பலமோ ரெண்டையும் செய்ய முடியும். ஆமா இல்லையா? இன்னைக்கு என்ன கரெக்டா நம்ம இது சொல்ல விரும்பல, ஏன்னா இது யூடியூப்ல எடுக்கிறீங்க போல இருக்கு இல்லையா? எனக்கு தெரியாது. ஆனா
பணபலமும் அப்படிதான். ஒரு மனுஷனுக்கு இருக்கிற பணம் எல்லாம் எப்படி வேணாலும் பயன்படுத்துவாங்க உலகத்துல. ஆனால் நம்மை வானத்தின் பூமியும் சிருஷ்டித்த தேவன் நம்மளை அவருக்குள்ள பலப்படுத்துகிறார். அவர் நமக்கு பலமா இருக்கிறார் என்று சொன்னால் நம்மளை கொண்டு மனுஷர்களை அடிக்கிறதுக்கும் மனுஷர்களை மிதிக்கிறதுக்கும் அடிமைப்படுத்துறதுக்கும் கெட்டது செய்வதற்கு பலப்படுத்துறார் கிடையாது. அவர் நம்மை கொண்டு அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாக நம்மை பலப்படுத்தும். ஏனென்றால் நமக்கு நம் தேவன் எப்படிப்பட்டவர்? நம் தேவன் கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள் என்று சொல்லுகிறது. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றென்றும் உள்ளது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படிப்பட்ட தேவன் தான் நம்முடைய தேவன். கர்த்தர் அன்பாகவே இருக்கிறார் அப்படின்னு சொல்லப்பட்ட தேவனை தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அப்போ நம்மளை எப்படி சிருஷ்டித்திருக்கிறார்? அவருடைய சாயலிலும் ரூபத்திலும் சிருஷ்டித்திருக்கிறார். ஒத்துக்கிறீங்களா இல்லையா? நீங்க ஒத்துக்கலன்னா அதான் நிஜம். அல்லேலூயா. நாம் அவருடைய சாயலின் ரூபத்தில் உண்டாக்கப்பட்டிருக்கிறோம். அப்போ இஸ்ரவேலின் தேவன் என்ன பண்றதுல? அவர் சோர்ந்து போகிறவரா? அவர் இளைப்படைகிறவரா? கிடையாது. அவர் எப்பவுமே பலனுள்ள தேவன். அந்த பலனுள்ள தேவன் உங்களையும் என்னையும் பலப்படுத்துகிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா. நாம் அவருக்குள் பலன் கழிக்கிறவர்களா இருக்கிறோம். அதனால என்கிட்ட இருந்தாலும் இல்லாலும் நாம் கிறிஸ்துவுக்குள் எப்படி இருக்கிறாங்க? பலன் உள்ளவர்களா இருக்கிறோம். எனக்கு இருக்குதோ இல்லையோ, நிறைவா இருந்தாலும் சந்தோஷம், நிறைவா இல்லைனாலும் அவர் தம்முடைய மகிமையின்படி ஐஸ்வர்யத்தின்படி என் குறைவுகளை எல்லாம் நிறைவாக்குகிற தேவன். அல்லேலூயா. அப்போ நம்ம வாழ்க்கையில எப்படி நமக்கு குறைவு இருந்தாலும் அல்லேலூயா, நிறைவு இருந்தாலும் ஆமா இல்லையா? ஆமென். சோ நம் தேவன் அப்படிப்பட்ட நம் பலகீனப்படும் போது என்ன பண்றோம்? நம்ம குழம்பு மாட்டோம். பலகும் போது இன்னும் கடவுளை பிடிச்சி போயிடும். அப்போ பலத்தின் மேல் டபுள் 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 நமக்கு எப்பவுமே. அல்லேலூயா. அப்போ இன்னும் நம்ம பக்தி அதிகமாகுது, இன்னும் நம்ம ஆண்டவரை அறிகிற அறிவு வருது, இன்னும் அவரை நாம விசுவாசிக்கிற அளவுக்கு வருகிறது. அதனாலதான் பவுல் சொல்றாரு, என் பலகீனம் வந்து போதும், எனக்கு நல்லது. என் பலகீனத்திலே அல்லேலூயா. அப்ப நீங்க இன்னைக்கு பலகீனப்படும் போது கடவுள் இன்னும் பலகீனப்படுமா அப்படின்னு நினைக்க மாட்டாரு. என்ன செய்வாரு? உன் பலகீனத்துல என்ன பண்ணுவாரு? அவருடைய பலன் எப்படிப்பட்டதா இருக்கும்? ஏதோ சும்மா மனுஷ பலம் மாதிரி இருக்குமா? இதோ நான் மறுபடியும் உலகத்தை அசைக்க போகிறேன், வானத்தை அசைக்க போகிறேன் சொல்றவுடைய பலம் கூட இருக்குது. அல்லேலூயா. அல்லேலூயா. சமுத்திரங்களை குலுக்குகிறவர். சமுத்திரத்தை நீங்க நான் குலுக்க முடியுமா? முழுச குடத்தை நறுக்கி கொடுத்தாலே குலுக்க முடியாது. சமுத்திரத்தை குலுக்குகிறவர் அவர் பலன் உள்ள தேவன் நம்மளோட இருக்கிறார். அல்லேலூயா. அதான் நம்ம கடவுளை சின்னதா நினைச்சிட்டு நான் என் சைஸுக்கு என் சைஸ் மாதிரி நினைச்ச கூடாது. இது குட்டி பிடிச்சிருந்தா அது சைஸ்க்கு கடவுள் நினைச்ச கூடாது. நம் தேவன் வானத்தையும் பூமியையும் அதிகாரமுடைய தேவனை நாம் வச்சிருக்கிறோம், பெற்றிருக்கிறோம். அல்லேலூயா. அல்லேலூயா. அவர் அப்படிப்பட்ட தேவன் நம்மை பலப்படுத்துகிறவராய் இருக்கிறார். அவர் கர்த்தருக்குள் நம்மளை பலப்படுத்த வல்லமை உள்ள தேவனாய் இருக்கிறார். அப்போ நம்ம எப்படிப்பட்ட பலம் உள்ளவர்களா இருக்கிறோம்னா அந்த பலத்தை எப்படி பெற்றுக்கொள்வது, அந்த பலனை நம்ம எப்படி ரிசீவ் பண்றது, அந்த பலம் எப்படி நமக்கு இருக்கும் அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது நம்ம படிக்கலாம். சங்கீதம் 18:1. என் பலனாகிய கர்த்தாவே உம்மில் அன்பு கூறுவேன். சங்கீதக்காரங்க மாதிரி கடவுளை கூட்டம் யாருமே இருக்க முடியாது. நம்ம வந்து யெகோவா தேவன், யெகோவா ரஃபா, யெகோவா ஷம்மா, யெகோவா நிசி, இவானுவேல், இயேசு எல்லாம் சொல்றாங்க. ஆனா அவன் எப்படியெல்லாம் அவரை ரசிச்சிருக்கான் அப்படின்னா, ஜெபத்தை கேட்கிறவரே, அவன் சொல்ற நாமம்லாம் பாருங்க. என் பலனாகிய கர்த்தாவே. நம்ம அவன்கிட்ட எல்லாம் ஆண்டவரை எப்படி நம்ம கற்றுக்கொள்ளணும்னு பார்க்கணும். எப்படி ஆண்டவரை நாமத்தை உச்சரிக்கணும், எப்படி அவன் உச்சரிக்கிற நாமத்திலிருந்து தான் ஆண்டவரிடத்திலிருந்து ரிசீவ் பண்ணி கொள்வான். அல்லேலூயா. அவன் எப்படி கடவுள்கிட்ட கூப்பிடுறானோ அப்படிதான் ஆண்டவரை
அவன் ரிசீவ் பண்ண கூட வச்சிருக்கிறான். அல்லேலூயா. ஜெபத்தை கேட்கிறவரே. நம்ம எப்படி சொல்றோம்? என் ஜெபத்தை கடவுள் கேட்கிறாரோ கேட்கலையோ தெரியல. நம்ம வச்சிருக்கிற நாம இல்லையா? சொல்லாம இருக்கிறோமா? சொல்றோம்ல, என் ஜெபம் கூரையை தாண்டுதோ தாண்டலையோ, இதுதான் நம்ம. அப்போ நம்ம சொல்ற கடவுள் பேர் என்ன? கூரையை தாண்டுதோ தாண்டாதோ. ஆனால் சங்கீதக்காரன் சொன்னான், என் பலனாகிய கர்த்தாவே உம்மில் அன்பு கூறுவேன். அல்லேலூயா. அப்படிப்பட்ட தேவனை தான் நம்ம கொண்டாடி கொண்டிருக்கிறோம். அப்போ பலனாகிய கர்த்தாவே உங்களை அன்பு கூறுவேன் அப்படின்னு சொன்னார்னா, எப்படி அன்பு கூறுவோம்? எந்த விதத்தில் நாம் அவரை அன்பு கூறலாம்? ஏன் பலனாகி கர்த்தாவே அன்பு கூறனா? ஏன்னா அவன் ஒரு விஷயத்தை அன்பு கூறுகிறேன் என்று சொல்லும் போது அந்த அன்பு கூறுதல் மூலமாக அவன் பலனை பெற்றுக் கொள்கிறவனா இருப்பதுனால, அதனாலதான் அவன் என்ன சொல்றான்? அவரை என் பலனாகிய கர்த்தாவே. ஏன் அப்படி சொல்ற? நான் அவரை அன்பு கூறேன். எப்படி விதத்தில் அவரை அன்பு கூறேன்? இன்னைக்கு படிச்சாங்க சங்கீதம் 119. எல்லா வசனமும் அவன் எழுதியிருக்கிறான். எல்லா சங்கீதத்துல நிறைய அவன் எழுதியிருக்கிறான். கொஞ்சம் பேர் எழுதியிருக்கிறாங்க. ஆனா அவன் எந்த அளவுக்கு அன்பு கூறினான்றது எங்க பார்க்கலாம்? சங்கீதம் 119 தான் பார்க்கலாம். முழுக்க வார்த்தையை தான் சொல்றான். அப்போ அவன் வார்த்தையின் மூலமாக தான் அவன் தேவனை அன்பு கூர்ந்ததை பார்க்க முடியும். அல்லேலூயா. அதனாலதான் அவனால் பொறுக்க முடியல. இப்படிதான் ஆகும். நமக்கு ரொம்ப அன்பு அதிகமாயிடுச்சு அப்படின்னு வச்சுக்கிங்க. ரொம்ப அன்பு அதிகமா இருக்குது, எல்லாருமே அன்பு செலுத்தும். ஏதோ ஒரு இடத்துல ஒரு அன்பு அதிகமா இருக்குது அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம்? நம்மளால முடியாதத ஒரு பொருளை ஏதோ ஒண்ணு கொடுத்து நம்ம அன்பை அந்த பொருள் மூலமா காட்ட நினைப்போம் இல்லையா? நம்ம அன்பை காட்டணும்னு நினைப்போம். அவங்களுக்கு இவ்வளோ விலை கொடுத்து ஒரு ஃப்ரெண்டை ரொம்ப அன்பு செலுத்துறீங்க, உங்க ஃப்ரெண்டுக்கு ஒரு பெஸ்ட்டா கொடுத்து நினைக்கும் என்ன பண்ணுவீங்க? உங்களால் முடியாததை ஒன்று வாங்கி கொடுத்து அந்த அன்பை வெளிப்படுத்த நினைப்பீங்க இல்லையா? அப்போ அவளை பார்க்கும்போது தெரியும் நீங்க எவ்வளவு அன்பு அவன் மேல வச்சிருக்கிறீங்கன்னு. இல்ல கணவன், இல்ல மனைவி. அப்போ நமக்கு தெரியுது இல்லையா பார்க்கும்போதே. அப்போ இவன் அதே போலதான் தாவீது சங்கீதக்காரன் என்ன பண்ணியிருக்கான்? சங்கீதம் 119 ஒரு பெரிய இதை எழுதிச்சிருக்கான். அது முழுக்க தேவனுடைய வார்த்தை. அப்போ அவருடைய வார்த்தையில அவருடைய நாமத்தை கூப்பிடும். சரி பார்க்கலாம். நம்ம புதிய ஏற்பாட்டினுடைய உடன்படிக்கை பிள்ளைகள் அல்லவா? உடன்படிக்கை வார்த்தை வந்தாலும் ஒன்று சர்ச்சு எனக்கு எப்பவுமே ஞாபகத்துக்கு வருது. அல்லேலூயா. அதனால எனக்கு எப்பவுமே அதை இன்னும் எழுதணும், ப்ரிப்பேர் பண்ணுவேன். நான் நினைச்சு அந்த உடன்படிக்கை வந்தாலும் அது ரொம்ப விரும்பி உங்களுடைய பாஸ்டரும் சரி நீங்களும் சரி அதை கேட்குறீங்க. அதனால எனக்கு ரொம்ப பிடிக்கும். சரி பார்க்கலாம். 1 யோவான் 5:3. எப்படி தாவீது சொல்றான்? பலனாகிய கர்த்தாவே உம்மில் அன்பு கூறுவேன். அந்த ஒரு வசனம் ஆனால் எத்தனை வல்லமை உள்ளதுன்னு இந்த சங்கீதம் 18 படிக்கும் போது நமக்கு தெரியும். அப்போ எங்க இருக்குது? ஏன் அன்பு கொண்டான்? ஏன்னா நாம் தேவனுடைய கற்பனைகளை கை கொள்வதே அவரிடத்தில் அன்பு கூறுவதாம். அவருடைய கற்பனைகள் பாரமானவைகள் அல்ல. அல்லேலூயா. அல்லேலூயா. அப்போ நாம் எப்படி அன்பு கூற வேண்டும்? ஏன் நாம் பலனாகிய கர்த்தாவின்னு சொன்னா தேவனுடைய வார்த்தையில் தான் அந்த வல்லமை. தேவனுடைய வார்த்தையில் அவர் மீது ஏன் அன்பு கூர்ந்தாலும் அவருடைய கற்பனையை கடைபிடிப்பதே நாம் தேவனிடத்துல அன்பு கூறுவதை காட்டக்கூடியதாக இருக்கிறது. அல்லேலூயா. அப்போ அவருடைய வார்த்தையில் என்ன இருக்குது? என்ன இருக்கிறது? பலன் இருக்கிறது. அதனாலதான் தேவன் சொல்றாரு, எப்படி மனுஷன் பிழைப்பான்? தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினால்தான் மனுஷன் பிழைப்பான் என்று சொல்லப்படுகிறது. அப்போ நமக்கு அவரை அன்பு கூறுகிறோம் என்று சொன்னால் முதலாவது நாம் என்ன பண்ணுவோம்? அவருடைய வார்த்தைக்கு இடம் கொடுப்போம். அப்படித்தானே செய்வோம். நம்ம ஒரு கணவன் கீழ்ப்படுகிறோம் அப்படின்னு சொல்றது, மனைவிக்கு அன்பு கூறுறோன்றது எப்படி தெரியும்? அவங்க மனைவி சொல்றதை அவங்க கேட்கும் போது, கணவன் செய்யறதை கேட்டு நடக்கும்போது, உங்க பிள்ளைங்க உங்களுக்கு கீழ்ப்படியும் போது என்ன தெரியும்? என்ன காட்டுறது?
பிள்ளைக்கு நம்ம மேல அன்பா இருக்கிறத காட்டுகிறது. அப்படிதானே? அவன் கீழ்ப்படியாம போகும்போது தாய் தகப்பன் கவலைப்படுவாங்க. என்ன அந்த காரணம்? கீழ்ப்படியாதனால கவலை இருக்காது, அவனுக்கு அன்பே இல்லைன்றது அவங்க மனசுப்படுறது. ஏன்னா நம்ம மேல அன்பு இருந்தால் அந்த பிள்ளை இப்படி செய்வானா? நாம கஷ்டப்படுறது சேர்த்து வைக்கிறதெல்லாம் அந்த பிள்ளைக்கு தானே. இவன் வாழ்க்கை இப்படி கெடுக்கிறானே அப்படின்னு சொல்லுது. ஏன் கவலைப்படுறாங்க? பிள்ளைங்க சொல்லுவாங்க, என்னை பார்த்தாலே உங்களுக்கு பிடிக்காது, எப்போ பார்த்துக்குவீங்க. ஆனா அவங்க உண்மையா எதுக்காக? பிள்ளை மேல அன்பு இருக்கிறதுனால தானே. அந்த அன்புக்கு கீழ்ப்படியாத போது என்ன பண்றோம்? நம்ம வேதனை அடைகிறோம், பாரப்படுறோம், கவலைப்படுறோம் இல்லையா? அப்போ ஈவன் அவங்க வேலைக்கு போனா கூட அவங்க ஞாபகம் எப்படி இருக்கும்? பிள்ளைக்கு மேலேயே இருக்கும். இன்னும் இப்படி இருக்கிறானே, ஏன் இப்படி இருக்கிறான் அந்த பெண் அப்படின்றதுல. அப்போ அன்பை நம் தேவனிடத்துல நாம் அன்பு கூறுகிறோம் என்பது எதன் மூலமாக வெளிப்படுகிறது? அவருடைய வார்த்தையை நாம் படிப்பதினாலும் அதற்கு கீழ்ப்படிவதனாலும் மற்றும் இல்லாமல் அந்த வார்த்தை தான் நம்மளை பலப்படுத்தக்கூடியதாக இருக்கிறது. அல்லேலூயா. அப்போ அதனாலதான் அவன் பலனாகி கர்த்தாவே என்று அவன் சொல்லுகிறதை நம்ம பார்க்கிறோம். சரி, அப்போ தேவனுடைய வார்த்தையில நமக்கு ஆண்டவர் பல விதத்தில் நமக்கு பலனை கொடுக்கக்கூடியவராக இருக்கிறார். அப்போ அந்த வார்த்தை நமக்குள்ள வரும்போது நம்ம பலகீனப்படுகிற நேரத்துலலாம் அது நமக்குள்ள என்ன பண்ணுது? விசுவாசத்தை கட்டி எழுப்புகிறது. அவருடைய அன்பு நமக்கு வெளிப்படும் போதெல்லாம் நமக்குள்ள என்ன பண்ணுது? விசுவாசத்தை கட்டி எழுப்பக்கூடியதாக இருக்கிறது. படிக்கலாம். சங்கீதம் 28:7-8. பாருங்க, ஆண்டவர் சங்கீதக்காரன் என்ன சொல்றான்? அவன் பலத்தை எப்படி சொல்றான்? கர்த்தருடைய பலனாய் இருக்கிறார் என்பதை எப்படி சொல்றாங்க பாருங்க. கர்த்தர் என் பலனும் என் கேடகமுமாய் இருக்கிறார், என் இருதயம் அவரை நம்பியிருந்தது, நான் சகாயம் பெற்றேன், ஆகையால் என் இருதயம் களி கூறுது, என் பாட்டினால் அவரை துதிப்பேன். கர்த்தர் அவருடைய பலன், அவரே தாம் அபிஷேகம் பண்ணினவனுக்கு அரணான அடைக்கலமானவர். அல்லேலூயா. ஏனென்றால் தாவீதுடைய சூழ்நிலைகள் எப்படி இருந்தது? அவன் எல்லா பக்கத்திலும் நெருக்கப்பட்டவன். தாவீது மாதிரி நெருக்கப்பட்டவன் யாருமே இருந்ததுதான் நினைக்கிறேன். ஒருத்தர் சொல்லலாம் என் பிள்ளைனால, ஒருத்தர் சொல்லலாம் என் தாய் தகப்பனால, ஒருத்தர் சொல்லலாம் என் சகோதர சகோதரினால, ஒருத்தர் சொல்லலாம் என் ஃப்ரெண்டுனால. இப்படி எல்லா விதத்துல நம்ம சொல்லலாம். ஆனா தாவீது ஒரே ஒருத்தர் தான் சொல்ல முடியும், என் ஃப்ரெண்டுனால, எங்க மாமனார்னால, எங்க அப்பாவுனால, என் சகோதரர்களால, என் மனைவியால, என் ஜனங்களால. ஆமாவே இல்லையா? தாவீது ஒருத்தர் தான் எல்லாத்தையும் சொல்ல முடியும். நம்ம ஒவ்வொருத்தரும் ஒன்று சொல்லலாம். ஒருத்தர் பிள்ளைங்க சொல்லுவாங்க, எங்க பிள்ளைங்க அப்படிலாம் இல்லைங்க அப்படின்னு சொல்லுவாங்க. எங்க அம்மா எங்க அப்பான்னு சொல்றாங்க, பரவாயில்ல எங்க அப்பா அம்மா அப்படி இல்லை அப்படின்னு சொல்லலாம். எனக்கு ஒரு ஃப்ரெண்டுன்னு, அந்த ஃப்ரெண்டு, இப்படி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதத்துல நம்ம சொல்லலாம். ஆனால் தாவீது வாழ்க்கையில மட்டும் பார்த்தீங்கன்னா அவன் மகனால, அவனுடைய மாமனாரால, அவனுடைய நண்பன், இப்படி எல்லா விதத்திலுமே நெருக்கப்பட்ட ஒரு ஆளுன்னு பார்த்தா யாரா இருக்கணும்? தாவீது. அப்போ அந்த தாவீது யாருக்கு இருதயத்துக்கு ஏற்றன்னு சொல்ல முடியாம மாறிட்டாங்க? ஆண்டவருக்கு. அல்லேலூயா. அப்போ நாம் தாவீதுக்கு கற்றுக்கொள்ள வேண்டிய விஷயம் தெரியுமா? ஏனென்றால் இன்றைக்கு நாம் மக்களை சார்ந்தவர்களாக தான் நம்ம இருக்கணும். நம்மளுடைய சிச்சுவேஷன் எப்படி இருக்குது? நமக்கு சூழ்நிலைகளை யாராவது தப்பா கொண்டு வரும்போது தான் நம்ம என்ன ஆயிடும்? சோர்ந்து போயிடும். நம்ம வேலை செய்கிற இடத்துல நம்மளுடைய மேல இருக்கிற பாஸ்னால ஏதாவது நெருக்கப்படும் போது நம்ம சோர்ந்து போகணும். ஸ்கூலுக்கு பிள்ளைங்க போறாங்க, சில டீச்சர்ஸ் ஏதாவது சப்ஜெக்ட்ல வீக்கா இருக்கிறாங்கன்னா அந்த டீச்சர் அந்த பிள்ளைங்க திட்டிகிட்டே இருப்பாங்க, சோர்ந்துக்குறாங்க. வீட்டுல மனைவி எல்லா விதத்துல நம்ம சொன்னா முழு நேரம் நம்மளால பலகீனமோ இல்லையோ, நம்மள இருக்கிற சுத்தி இருக்கிற சூழ்நிலைக்கு நம்மளை பலவீனப்படுத்துகிறது. ஆனால் தாவீது என்ன செஞ்சான்? தேவனை மட்டும் தன் பலனாய் கொண்டான். அல்லேலூயா. ஏனென்றால் அவனுக்கு தெரியும், இந்த பலன் என்னை எல்லாவற்றையும் செய்ய முடியும் என்பதை புரிந்து கொண்டான். அவன் எப்படின்னா அவனுடைய வார்த்தையிலிருந்து பலனை பெற்றுக் கொண்டான்.
சிச்சுவேஷன் ரொம்ப மோசமா போகும்போதுதான் அவரை பாட்டு பாடி துதித்து பலனை பெற்றுக் கொண்டான். அதனால நீங்க சொல்றோம், கர்த்தர் என் பலனும் கேடகமாய் இருக்கிறார் சொல்லிதான் அடுத்து சொன்னார், அவரை நம்பி இருந்தேன் ஆக என் இருதயம் களிக்கொண்டு என் பாட்டினால் அவரை துதிப்பேன் சொல்லிதான் கர்த்தர் அவர்களுடைய பலன். அடுத்த வசனத்தை சொல்றான். அப்போ அவனை எப்படி தேவனை அவன் இது பண்ணான்? சங்கீதம் முழுக்க எது? பாட்டு தான். அப்போ வாழ்க்கையில் என்ன பண்ணான்? தேவனை அவன் எப்பெல்லாம் நெருக்கப்படுகிறானோ, எப்பெல்லாம் முறையான நேரம் வருதோ, எப்பெல்லாம் சத்துருடைய போராட்டங்கள் வருகிறதோ, அப்பெல்லாம் என்ன செஞ்சான்? அவரை பாடி துதித்து பலனை பெற்றுக் கொண்டான் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். அல்லேலூயா. அப்போ இன்னொரு வகையில நம்ம பலனை எப்படி பெற்றுக்கலாம்? நீங்க சொல்லலாம், இன்னைக்கு எனக்கு பைபிளே படிக்க முடியல, வேத வசனத்தை படிக்க முடியல, பாட்டு பாடுங்க. நீங்க துதிக்க துதிக்க படிக்க வந்து நீங்க துதிச்சுட்டு இருக்கீங்க. துதிக்கும் போது உங்களுக்கு ஏதாவது உங்களை இப்போ உங்க வீட்டு பக்கத்துல இல்லை உங்க வீட்டுக்குள்ள பிரச்சனை இருக்கிற ஒருத்தர் வந்து உங்களை பார்த்தா பக்கத்துல நின்று பார்த்தா எவ்வளவு பெரிய பிரச்சனை இருக்குது, என்ன இப்படி பாடிட்டு இருக்கான்னு சொல்லுவாங்களா இல்லையா? நீங்க அப்படி இப்போ நான் உள்ள நுழைஞ்சேன், உங்களை பார்த்த பிரச்சனை இருக்கிறவங்க மாதிரி எனக்கு தெரிஞ்சிச்சு. அல்லேலூயா. எல்லாரும் எப்படி இருந்தோம்? நம்ம பிரச்சனை ஏதாவது நினைச்சோமா? ஏதாவது நாக்கு வந்ததா? நம்ம எப்படி துதிச்சோம்? நம்ம முழு இருதயத்தோடு, முழு ஆத்மாவோடு, முழு பலத்தோடு. இந்த 2 பேர் ப்ரே பண்ணாங்க. அவங்களும் ஏதோ டொங்கு டொங்குன்னு அடிச்சுட்டு இருந்தாங்களா? உற்சாகப்படுத்தி. அப்போ பாடல் நம்மளை என்ன பண்ணுது? பலனை கொடுக்கிறது. அல்லேலூயா. நம்ம அப்படியே அந்த பாட்டு முடியும் நம்ம பலன் நம்ம புதுசு போயிடக்கூடாது. பலூனை நல்லா முதல்ல காத்திருக்கோம், அப்புறம் என்ன குறைஞ்சிடும் அப்படி இருக்கக்கூடாது. அந்த பெற்றுக்கொண்ட பலனை அந்த பலனோடு நடக்க ஆரம்பிக்கும். அல்லேலூயா. அதான் சொல்றாங்க, அவரே தாம் அபிஷேகம் பண்ணினவனுக்கு அரணான அடைக்கலமானவர். அல்லேலூயா. அப்போ அவருடைய பலத்தை நாம் பெற்றுக்கொள்ளணும். அப்படின்னா எப்படி? பாடல்கள் மூலமாக நாம் அவருடைய பலனை பெற்றுக்கொள்ளலாம். நெகேமியா 8:10. எல்லாருக்கும் கொழுப்பானது கொழுமையானது எல்லாம் கொடுத்துருக்கான், அனுப்புறான். அதான் சொல்றேன், நமக்கு எல்லாம் இருக்கலாம், எல்லாம் ஒருத்தருக்கு இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. இல்லாம சொல்றாங்க அவங்களுக்கு எல்லாம் இருக்கு, அவங்களுக்கு என்னென்ன கவலை? அவங்க போய் பாருங்க, அவங்களுக்கு கவலை இல்லைன்னு நினைக்கிறீங்களா? கவலைப்படாத ஆள் இருக்காங்களா? நம்மளை விட அவங்க அதிக கவலையில இருப்பாங்க. அல்லேலூயா. அப்ப இங்க எல்லாத்தையும் கொடுத்து அனுப்புறான். சாப்பிடுறதுக்கு மதுரமானது, திராட்சை ரசம் எல்லாம் கொடுத்து அனுப்புறான். கொடுத்து அனுப்பிட்டோம், ஆனா கவலையா இருக்காது. கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருப்பதே நாம் பலன். அல்லேலூயா. அதனால இந்த பணமும் மனுஷ பலமும் இந்த உணவு எல்லாமே நிறைவு, இது நம்மளை பலப்படுத்தாது, நம்முடைய வேதனையை நீக்காது. ஒரு வீட்டுல எல்லாம் இருக்குது, எல்லா வசதிகளும் இருக்குதுன்னு வச்சுக்கலாம், எல்லாம் இருக்குது. 1க்கு 2 கார் இருக்குன்னு வச்சுக்கலாம், ஒரு வீடுக்கு 10 வீடு இருக்குன்னு வச்சுக்கலாம், இன்னும் ஒன்றும் குறைவே இல்லைன்னு வச்சுக்கலாம்னு வச்சுக்கலாம். அந்த வீட்டில் ஒரு கணவனோ இல்லை மனைவியோ இறந்துட்டாங்கன்னு வச்சுக்கலாம். அன்றைக்கு போகும்போது அந்த வீட்டில் அந்த கணவன், அந்த அம்மாவுடைய கணவன் இறந்துட்டான்னு வச்சுக்கோங்க. அந்த அம்மா கணவன் போனா எனக்கு இத்தனை கார் இருக்குல்ல, இத்தனை வீடு இருக்குல்ல அப்படின்னு சொல்லி அந்த அம்மா அன்னைக்கு சிரிச்சுக்கிட்ட வராங்க, வாங்க 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 வரவேற்பாங்களா? அங்க இல்லாதவங்க ஒரு சர்வெண்ட் இன்னைக்கு வரைக்கும் வேலைக்காரியா இருந்திருப்பாங்க. அந்த அம்மா அந்த வீட்டுல வேலை செஞ்சா அந்த அம்மா பலப்படுத்துவாங்க. கவலைப்படாதீங்கம்மா, நாங்களாம் இருக்கிறோம் சொல்லுவாங்களே இல்லையா? அப்போ ஒரு மனுஷனுடைய ஒரு வேதனைக்கு ஒரு மனுஷன் அப்ப அங்கதான் இன்னமா இதெல்லாம் நீ வேலைக்காரியா இருந்தா இன்னைக்கு வந்து என்னை பலப்படுத்துற அப்படின்னு சொல்லுவாங்களா? அன்றைக்கு வார்த்தைகள் அவங்களுக்கு தேவைப்படும். அந்த நேரத்துல அவங்களுக்கு அது யார் சொன்னா என்ன? ஆறுதல் படுத்தக்கூடியதா இருக்கு இல்லையா? அப்போ எல்லாம் இருக்குதுன்றதுக்காக மரணம் வந்து நம்ம சொல்ல கிடையாது. அப்போ ஆனால் நம் தேவன் ஒருத்தருடைய மரணம் தான் நமக்கு பலனை கொடுத்திருக்கிறது. அது யாரு? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மரணம் தான். அல்லேலூயா. எல்லா மரணமும் மனுஷனை வேதனைப்படுத்தும், ஆனால் இயேசு கிறிஸ்துவினுடைய மரணம் நமக்கு எப்படி இருந்தது? அது ஆமென் சொல்ல கையை தட்டி நன்றி செலுத்துங்க ஆண்டவருக்கு. அல்லேலூயா. அவருடைய ஒரு
அவனுக்கு மகிழ்ச்சியை கொடுத்தது, பலனை கொடுத்தது. அதுதான் நெகேமியா சொல்கிறார், நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருப்பதே என் பலன். அல்லேலூயா. மற்ற எல்லாருடைய மரணம் நம்மளை துக்கப்படுத்தும், வேதனைப்படுத்தும். கிறிஸ்துவின் மரணம் சொல்றாரு, என் மரணத்தை நினைவு கூறுங்கள் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. எல்லாரும் நினைவு கூறுதல் வைப்பாங்க. யாராவது நினைவு கூறுதல் வைப்பாங்க. என்னங்க போன வருஷம் எங்க அம்மா இறந்த வருஷங்க, 1 வருஷம் ஆகுது, 2 வருஷம். ஆனா ஒவ்வொரு முறை அவங்க எங்க அம்மா போன வருஷம் இறந்துட்டாங்க, ரொம்ப சந்தோஷமா இருந்தது சொல்லுவாங்க. ஆனால் கிறிஸ்து இயேசுடைய மரணம் மட்டும்தான். கிறிஸ்து எனக்காக மரித்தார், எனக்காக மரித்தார், உங்களுக்காக மரித்தார். அவர் மரணம் மட்டும்தான் இன்றைக்கு நம் பலனை கொடுக்கக்கூடியதா இருக்குது. எந்த மரணமும் நம்மளை பலகீனப்படுத்தும். ஆனால் இயேசு கிறிஸ்துவினுடைய ஒரே மரணம் தான் நம்மளை பலப்படுத்தக்கூடியதாக மட்டுமல்ல, பலவான்களாய் நம்மளை மாற்றக்கூடியதாக இருக்கிறது. அல்லேலூயா. கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருக்கிறது எதனாலங்க? ஏன் வசனத்தை படிக்கிறோம், நம்ம சந்தோஷப்படுறோம்? எனக்காக மரித்து தன் ஜீவனை கொடுத்திருக்கிறார். நான் அவர் வார்த்தைகளை, கற்பனைகளை கடைபிடிப்பேன். நான் மகிழ்ச்சியா பாடுகிறேன். ஏனென்றால் எனக்காக அவர் மரித்து விட்டார், நான் மரிக்க கூடாது என்பதற்காக. அப்ப சந்தோஷமா நான் பாடுவேன், பலன் கொள்வேன். அப்ப என்ன அர்த்தம்? பலன் எங்க இருந்து வருது? அவர் மரணத்திலிருந்து நாம் ஜீவனை பெற்றுக் கொள்கிறோம். அல்லேலூயா. அப்போ நம்ம அவரை ஏன் பாடுறோம்? எனக்காக மரித்தார், நினைவு கூறுன்னு சொல்றாரு. ஏன்? என் சாபத்தை அவர் ஏற்றுக்கொண்டார், என் பாவத்தை ஏற்றுக்கொண்டார். அவர் பாவத்துக்காக நம்ம அவரை பாட்டு பாடுவோம், என்ன உற்சாகமா நம்ம புதிச்சோம். யார? மரித்தார், ஆனால் இன்றைக்கும் சதா காலம் உயிரோடு இருக்கிறார். அல்லேலூயா. அவர் மரித்தாலும் நம்ம எப்படி இருக்கிறோம்? சந்தோஷப்படுறோம். அந்த மரணத்தில் அவர் உயிர் தெளிந்து விட்டார். அந்த உயிர் தெளிதல் தான் இன்றைக்கு நமக்கு மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடியதா இருக்கிறது. அப்ப இந்த மரணம் நம்ம மகிழ்ச்சி அடைய செய்கிறது. அதனாலதான் நான் பாட முடியும், அதனாலதான் ஒரு வசனத்தை நான் கடைபிடிக்க முடியும், அப்பதான் நான் அன்பு கூற முடியும். அதுதான் சொன்னார் கர்த்தர். அவர் ஒருத்தர் தான். மற்ற எல்லா மரணமும் நம்மளை அன்பு கூற வைக்குமா? கவலைப்பட சந்தோஷப்பட வைக்குமா? எங்க அம்மா இருந்தாங்க, எங்க அப்பா இருந்தாங்க சொல்லும்போது சோகமா சொல்லுவாங்க. ஆனால் நீங்களும் நானும் மட்டும்தான் நான் அவர் மரணத்தை நினைவு கூறுகிறேன் என்று சொல்லி பந்தியில நம்ம பங்கு கொள்கிறோம். அல்லேலூயா. இந்த பந்தி மரணத்தின் பந்தி அல்ல, ஜெயம் எடுத்தவருடைய பந்தி, வெற்றி எடுத்தவருடைய பந்தி, பலகீனப்படியில் நம்மளை பலவானாய் மாற்றுகிற பந்தி, நமக்கு பலனை கொடுக்கிற பந்தி, நம்மளை கடைசி வரைக்கும் பலமுள்ளவர்களை ஓட வைக்கிற பந்தி. அப்போ அவருடைய மரணம் அவருக்குள்ள மகிழ்ச்சியா இருப்பது என்பது எப்படி சொல்ற விஷயம் புரியுதா? அல்லேலூயா. அப்போ ஆண்டவரை நாம மரணம் நமக்குள்ள பலனை கொடுத்திருக்கிறது. அல்லேலூயா. சரி, எபிரேயர் 11:11. விசுவாசத்தினாலே சாராளும் வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மை உள்ளவர் என்று எண்ணி கர்ப்பம் தரிக்க பலனடைந்து வயது சென்றவளாய் இருந்தாலும் பிள்ளை பெற்றார். ஆனபடியினாலே சரிதம் செத்தவென்று எண்ணத்தம் ஒருவனாலே வானத்தில் உள்ள பெருக்கமான நட்சத்திரங்களைப் போலவும் கடற்கரையில் எண்ணிருந்த மணலைப் போலவும் மிகுந்த ஜனங்கள் பிறந்தார்கள். அல்லேலூயா. கிறிஸ்துவமே செத்த இடத்துல தான் ஆரம்பிக்குது. இங்கேயும் பாருங்க, சாரா, ஆபிரகாம், அவங்க மூலமா தான் வாக்குத்தத்தத்தின் பிள்ளைகளாக நம்ம எல்லாரும் இருந்திருக்கோம். அவங்க பாருங்க ரொம்ப வெரி யங் யூத் அப்படியா இருந்தாங்க. 2 பேரும் எப்ப சாவாங்கன்ற மாதிரி இடத்துல இருந்தாங்க. ஆனால் என்ன சொல்ற கர்த்தர்,
மனிதனும் ஒருவனாலே யார்? ஆபிரகாம். வானத்தில் பெருக்கமான நட்சத்திரங்கள் போல, கடலில் எண்ணிருந்த மணலை போல மிகுந்த ஜனங்கள் பிறந்தார்கள். அல்லேலூயா. எங்க இருந்து வந்துச்சு அந்த பலன்? ரெண்டு பேருமே பாட்டி தாத்தா. பாட்டி தாத்தா கிட்ட இருந்துதான் ஜென்ரேஷனே வந்துருக்கு. எல்லா ஜென்ரேஷன் எங்க இருந்து வரும்? பாட்டி தாத்தா இருந்து வருமா? அம்மா அப்பா இருந்து வருமா? எங்கன்னா அம்மா அப்பா இல்லையா? ஆனா நம்ம எப்படி வந்திருக்கு? நம்ம சந்ததி பாட்டி தாத்தா இருந்து ஆரம்பிச்சிருக்கு. அல்லேலூயா. இரண்டு பேரும் நினைக்கவே இல்லை. பாட்டி தாத்தா வயசுல இருந்தவங்க அவ்வளவுதான், அடுத்து ஒண்ணு இல்லைன்னு நினைச்ச இடத்துலதான் கர்த்தர் என்ன பண்ணாரு? ஆரம்பிச்சு வச்ச உலகத்துக்கு. அல்லேலூயா. நம் தேவன் அப்படிப்பட்டவர். நம்ம எப்போ பலகீனம் சொல்றோமோ பலனை கொடுக்கிற தேவன். அல்லேலூயா. அதனால இன்னைக்கு நீ பலகீனமா இருக்க நல்லது கர்த்தருக்குள்ளாக. ஏன்னா இப்ப நமக்கு உதவி செய்ய போறவர் யாரு? மனுஷன் அல்ல, உலகத்தின் படி அல்ல, வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்த சர்வ வல்லமை உள்ளவர். அவர் கரங்களை நீட்டி தூக்கி எடுக்க வல்லமை உள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா. இங்க சாராளும் ஆபிரகாமும் எப்படிப்பட்டவங்களா இருந்தாங்க? சரீரம் செத்தவர்களாக எண்ணப்பட்டவங்களா இருந்தாங்க. ஆனால் அந்த இடத்துல அவர்கள் இந்த உலகத்தில் நிரப்பக்கூடிய வல்லமை உள்ளவர்களா எப்போ மாறினார்கள் என்று சொன்னால், வாக்குத்தத்தத்தை தேவன் ஒரு வாக்குத்தத்தம் பண்றாரு. அந்த வாக்குத்தத்தத்தை பிடித்து கொண்டவுடனே அவங்க என்ன பார்த்தாங்கன்னா, இந்த தேவன் உண்மை உள்ளவர். இப்ப ரெண்டு பேரும் அவங்கள பார்த்துக்கல, சில வீக்னஸ் அவங்களுக்குள்ள இருந்தது. ஆனால் இந்த விஷயம் வரும்போது அவங்க என்ன பண்ணாங்க? இந்த அம்மா இவர் தாத்தா வச்சே, இவரு இது பாட்டியாச்சு போல நினைச்சாங்க. ஆனா தேவன் வார்த்தையை பார்த்தாங்க, அவருடைய வாக்குத்தத்தத்தை பார்த்தாங்க, அவர் உண்மை உள்ளவர் என்று பார்த்தாங்க. அதுக்கு மேல என்ன பண்ணாங்க? விசுவாசத்தை கொண்டு வந்தாங்க. தேவன் வார்த்தை கொடுத்துட்டாரு, நீங்க ரெண்டு பேரும் பழகி பெருக போறீங்க மூலமாக. அந்த வாக்குத்தத்தத்தை விசுவாசத்தோடு ஏற்றி கொண்ட உடனே இப்போ ஒரு விஷயம் உடம்புல நடக்க ஆரம்பிக்குது. இப்ப என்ன ஆச்சு? செத்து போவாங்கன்னு நினைச்சவங்க சரீரம் எப்படி ஆகுது? இளமையா மாறுது. குழந்தை பிறக்கிறதுக்கு வலிமை உள்ளதா மாறுது. அதற்குரிய பலனை அவர்கள் பெற்றுக் கொள்கிறார்கள். அல்லேலூயா. இன்னைக்கு நிறைய பேர் குழந்தை எல்லாம் வேதனை பண்றீங்களா? பண்ணாதீங்க. ஏன்னா நம்ம அப்பா செத்தவங்கிட்ட இருந்தா குழந்தை கொண்டு வரவரா இருக்கு. அல்லேலூயா. அப்படிப்பட்ட தேவன் தான் நம்ம தேவன். அல்லேலூயா. வேதனைப்படக்கூடாது. நம் தேவன் எப்படிப்பட்டவரா இருக்கிறாரு? எப்ப வேணா கொடுப்பாரு. எப்ப கொடுத்தா என்னங்க? நிறைய பேர் உலகத்துல சொல்லுவாங்க, சீக்கிரம் கல்யாணம் பண்ணிக்கணும், சீக்கிரம் குழந்தை பிறந்தணும், சீக்கிரம் பிரச்சனை வரும். அப்படிதான் நடக்குது இன்னைக்கு. எவ்வளவு வேகமா நடக்குது அவ்வளவு வேகமா அங்க போய் நிக்கிறாங்க. சோ நம்ம தேவன் அப்படி இல்லை, எல்லாம் இன்ஸ்டன்ட். நம் தேவன் நீடிய பொறுமை, நீடிய சாந்தம், மிகுந்த தயவு, மிகுந்த கிருபை, மிகுந்த இரக்கம் உள்ள தேவன். அல்லேலூயா. ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன் போடுற தேவன் நம்ம தேவன். நம்மளை ஸ்ட்ராங்கா பலப்படுத்துகிற தேவன் நம்ம தேவன். அல்லேலூயா. இங்க யாரு பிடிக்கிறாரு பாருங்க. இல்லைன்னா என்ன சொல்லுவாங்க? நாங்க அந்த வயசு இருந்தது, குழந்தை பிறந்துச்சுன்னு. இவர் என்ன சொல்றாரு? நாளைக்கோ இன்னைக்கு செத்து போக போறேன்னு சொன்னவரை, பாப்பா நான் கொண்டு வர ஒன்ன வச்சு என்ன செய்யறேன் பாரு. நம் தேவன் அப்படிப்பட்டவர் தான். அந்த இடத்துலதான் நமக்கு ஒரு பலனை கொடுப்பாரு. அது எப்பேற்பட்ட பலன்? இவர் கொடுத்த பலன் எப்படி? ஒரு குழந்தையா எப்படி கொடுத்தாரு? ஆபிரகாமுக்கு சாரா இறந்த பிறகு அவர் பாட்டு நிறைய பிள்ளை பெற்றிருக்கிறாருன்னு பார்க்கணும். அல்லேலூயா. அவர் கூட எத்தனை பேர் வந்திருக்கிறாங்க? இஸ்மாயில் கூட்டம் ஒன்று இருக்குது, இன்னும் இருக்கிறாங்க. அப்போ ஆண்டவர் பலனை எப்படி கொடுக்கிறவர்னா, நம்ம நினைக்கிறது அந்த நேரத்துக்கு பலன் கிடையாது, எப்பொழுதும் என்றென்றைக்கும் அந்த பலனால நீ நிறைய காரியங்களை செய்யும்படியாக, அந்த பலன் மூலமாக நீ நிறைய வித்தியாசமான காரியங்களை செய்யும்படியாக. அன்னைக்கு கொடுத்துட்டு அப்படி கிடையாது. அன்னைக்கு கொடுக்கிற ஒரு விஷயம் பலதை மாற்றும்படியாக. அல்லேலூயா. அப்படிப்பட்ட பலனை கொடுக்கிற தேவன். இங்க விசுவாசத்தினாலே சாரா என்ன ஆயிடுச்சு? கர்ப்பம் தரிப்பதற்கு பலனை அடைந்தால் அவள் சரீரத்துல ஒரு பெரிய மாற்றத்தை பார்க்க முடிகிறது. படிக்கலாமா? 1 யோவான் 5ஆம் அதிகாரம்
4:5. தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும். நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். ஆமென். இயேசுவானவர் தேவனுடைய குமாரன் என்று விசுவாசிக்கிறவர்கள் என்று உலகத்தை ஜெயிக்கிறவன் யார்? ஆமென். ஹalleluya. 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 நான் கர்த்தருக்குள் பலப்படுத்துவேன் சொன்னாரு. என்னது இங்க என்ன நடந்தது? சாராளுக்கும் ஆபிரகாமுக்கும் என்ன நடந்தது? அவருடைய விசுவாசம் அவங்களுக்குள்ள பலனை கொடுத்தது. அப்போ இன்றைக்கு நீ சொல்லலாம், என் வாழ்க்கையில என்னங்க எல்லாம் தோல்விதான், ஜெயமே இல்லை, வெற்றியே இல்லை. ஆனா நீங்க சொல்லியிருக்கிற பலன், அந்த விசுவாசத்தினால அவங்க பலன் பெற்று கொண்டப்ப வெறும் அவங்களுக்கு மட்டும் ஒரு குழந்தை இல்லை, உலக ரட்சகர் வரும்படியான பலனை கர்த்தர் அவங்க கொடுத்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. அவங்களுக்கு ஒரு குழந்தை சொல்லி கவலைப்பட்டு இருந்தாங்க. எங்களுக்கு ஒரு குழந்தை இல்லாம பாட்டி தத்தோம். கர்த்தர் சொன்னாரு, உனக்கு கொடுக்க போற குழந்தையின் மூலமாக உலகத்தை ரட்சிக்க போகிற ரட்சகரை கொடுக்க போகிறேன். அல்லேலூயா. கர்த்தருடைய பலன் அப்படிப்பட்டதாக இருக்கும். அதே போல இன்றைக்கு இயேசு கிறிஸ்து விசுவாசித்து, அவர் விசுவாசத்தின் மூலம் பலனை பெற்றுக் கொண்டார். நீங்க விசுவாசத்தின் மூலமாக, நான் சரிங்க விசுவாசிக்கிறேன், என்னை சுகம் அடையட்டும், நான் விசுவாசிக்கிறேன் எனக்கு ஒரு வேலை கிடைக்கட்டும், நான் விசுவாசிக்கிறேன் எனக்கு ப்ரமோஷன், விசுவாசிக்கிறேன் நான் நல்லா படிக்கட்டும் அப்படின்னு நீங்க நினைக்கலாம். உன் சின்ன குட்டி வெற்றியை நீ பார்த்துட்டு இருக்கிற. ஆனால் கர்த்தர் உங்க விசுவாசத்தை எப்படி பார்க்கிறாரு தெரியுதா? அவர் பார்வையில பார்க்கிறாரு. எப்படி பார்க்கிறாரு? எப்படி பார்க்கிறாரு? படிச்சோமே, தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும். அல்லேலூயா. எப்படி பலன்? உலகத்தை ஜெயிக்கும். ஆபிரகாமுடைய விசுவாசத்தை பார்த்தது, உலகத்தை சுதந்திரிக்கிறவர்கள் வருவார்கள் என்பதுதான் அவனுடைய வாக்குத்தத்தம். அவனுடைய பலன் எப்படி இருந்தது? உலகத்தை சுதந்திரிப்பார்கள். இன்றைக்கு உன்னுடைய வாழ்க்கையில நீ ஜெயம் எடுக்க போற, வெற்றி எடுக்க போற அந்த விசுவாசம், இன்றைக்கு எனக்கு இந்த வெற்றி கிடைக்கும் இல்ல, நீ உலகத்தை ஜெயிக்கும்படியாக. அல்லேலூயா. இன்றைக்கு நீங்க பெறுகிற பலன், நீ இன்றைக்கு விசுவாசத்தினால் பெறுகிற பலன், அன்றைக்கு மட்டும் நீ பெறப்பட வெற்றியே இல்லை. இன்னும் உன் வாழ்க்கையில நீ உலகத்துல எவ்வளவு காலம் இருக்கிறியோ, உன் சந்ததி எவ்வளவு இருக்குதோ, அதற்கு பிறகு உலகத்தை ஜெயிக்கிற மாதிரியான ஒரு பலனை உங்களுக்குள்ளாக கற்றுக் கொடுக்கிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. நம்முடைய விசுவாசமே, நம்மளுடைய விசுவாசம் தான், யாருடைய விசுவாசம் இல்ல, நம்முடைய விசுவாசம், என்னுடைய விசுவாசம், உங்களுடைய விசுவாசம். என் வீட்டை ஜெயம் எடுக்கக்கூடிய பிரச்சனை இல்ல, எதை கொடுக்க போகிறது? நானும் நீங்களும் எதை, நம்முடைய விசுவாசம் எதை ஜெயிக்க போகிறோம்? உலகத்தை ஜெயிக்கிறவர்கள் நாம். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த உலகம் சொல்லாதீங்க, இந்த உலகத்துக்கு நாம் ஜெயிக்கிறவர்களா இருக்கிறோம். இன்னைக்கு வாலிப பிள்ளைகளா, வாலிப என்ன சொல்றாங்க? இந்த பிள்ளைங்க பாவத்துல இருக்கிறாங்க, உங்க அந்த பிள்ளைகளுக்காக ஜெபிங்க. அவனுக்குள்ளாக இருக்கிற விசுவாசம் வரும் பொழுது அவன் இருக்கிற அந்த பாவத்துல இல்ல, அவன் உலகத்துல எந்த பாவமான இடத்துல இருந்தாலும் அவன் ஜெயிக்கக்கூடியவனை மாற்றுகிற பலனை கொடுக்கிறவராக தேவன் இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. பாபிலோன் இடத்துல கொண்டு போய் சாத்ராக், மேஷாக், அபேத்நேகோ, தானியேலை கொண்டு போய் விடுறாங்க. வாலிப வயசு. பாபிலோன் பாவம் நிறைந்து இருக்கிற உலகம். பாவம் சொன்னீங்கன்னா அவங்கதான், பாபிலோன் தான் தாய். எந்த வயசுல விடுறாங்க? எப்படிப்பட்ட பசங்க அவங்க அத்தனை பேரை பத்தி தானியேலை படிச்சிருக்கீங்களா? அழகானவர்கள், மாசு மறு இல்லாதவங்க, நல்ல வாலிப வயது. அதெல்லாமே யூதர்களும் ரொம்ப அழகா இருப்பாங்க. இவ்வளவு வாலிப வயது. இதெல்லாம் அப்பா இல்ல, அம்மா இல்ல, கூட போனா அக்கா தங்கச்சி எதுவும் இல்லை. அடிமைகளாக கொண்டு போனாலும் அவங்க எப்படி இருந்தாங்க? அரண்மனையில் வச்சா பாபிலோன் ராஜா அவன் சாப்பாடெல்லாம் அனுப்புறான், நல்லா சாப்பிட்டணும். ஆனால் அந்த இடத்துல எப்படி இருந்தாங்க? 3 வேளை ஜெபிக்கிறவன் தானியேல். அல்லேலூயா. ஏன் அந்த பாபிலோன் அவன் உயர்ந்த இடத்துக்கு அந்த 4 பேர் போனாங்க, உயர்ந்த இடத்துக்கு போனாங்க. அந்த உயர்ந்த இடத்துக்கு போனப்போ அவங்க எப்படி வேணா வாழ முடியல, எப்படி வேணா இருக்க முடியல. யார் கேட்க போறாங்க? அரண்மனையில் இருக்காங்க. அன்றைக்கு வாழ்க்கை எப்படி வேணா இருக்கலாம். ஆண்கள் எப்படி வேணா, ஆண்கள் பெண்களை எப்படி வேணா அனுபவிக்கலான்ற உலகத்துக்குள்ள அவங்க இருந்தாங்க. பெண்கள்னால அனுபவிக்கணும் அப்படின்னு சொல்ற இடத்துக்குள்ள இருந்தாங்க. அது ராஜ அரண்மனையில் இருக்கிறாங்க. யாராவது அவங்க கேள்வி கேட்க முடியுமா? நல்ல ஒரு இடத்துல இருந்தாங்க. ஆனால் அந்த இடத்துல அவர்கள் எப்படி இருந்தார்கள்? 3 வேளை ஜெபிக்கிறவர்களாக, தேவனுக்காக வைராகியமா நிற்கிறவர்களாக, உலகத்தை ஜெயிக்கிறவர்களாக அந்த இடத்துல அவங்க 4 பேர் மட்டும் 4 அறிஞ்சவங்க.
அவங்க இருந்த உலகமே எப்படிப்பட்டது. அப்போ உங்க பிள்ளைங்களை நம்ம பிள்ளைங்க ஜெயிக்க முடியாதா? ஜெயம் எடுக்க முடியாதா? வாலிப பிள்ளைங்க ஜெயிக்க முடியாதா? வாலிப பையங்க ஜெயிக்க முடியாதா? அந்த 4 பேர் ஜெயிச்சாங்கன்னா, அந்த மோசமான பாபிலோனை ஜெயிச்சாங்கன்னா, உங்க பிள்ளைங்க நம்ம பிள்ளைங்க இந்த உலகத்தில் ஜெயிக்க முடியாதா? ஜெயிக்க முடியும். யாரெல்லாம் கிறிஸ்துவை விசுவாசிக்கிறார்களோ அவர்களால் மட்டும்தான் ஜெயிக்க. அப்ப நீங்க ஜெபிங்க. வாலிப பிள்ளைகளுக்குள்ள இந்த கிறிஸ்து வரணும் ஜெபிங்க. இந்த ஆண்டவர் வரணும் ஜெபிங்க. அன்னைக்கு அவங்க 4 பேர் அவங்களுக்கு தேவைப்பட்டது 3 வேளை ஜெபம் தேவைப்பட்டது தானியேலுக்கு. ஏன்னா அந்த பாவமான உலகத்தில் அவன் ஜெயிக்கணும்னா 3 வேளை ஜெபிக்கணும். உங்க ஜெபத்தை அதிகப்படுத்துங்க. உங்க பிள்ளைங்க கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு ரட்சிக்கப்படணுங்க, ஞானஸ்நானம் எடுக்கணுங்கிற வரைக்கும் தான் உங்க விசுவாசத்தை நினைக்கிறீங்க. அவர்கள் உலகத்தையே ஜெயிக்கும்படியான விசுவாசத்தை கர்த்தர் கொண்டு வரும்படியாக ஜெபம் பண்ணுங்க. அப்போ உங்களை ரட்சித்து தேவன் வெறுமையா கிறிஸ்துவர்களை மாறினதுக்காக, கிறிஸ்துவை பின்பற்றதுக்காக இல்ல, நம்மளை கொண்டு தேசத்தை அசைக்கும்படியாக, ஜாதிகளை அசைக்கும்படியாக, உலகத்தை சுதந்திரிக்கும்படியாக. அப்ப தேவன் எனக்கு கொடுக்கிற அந்த பலன் எப்படி சாராளுக்கு விசுவாசத்தினால அவர் கர்ப்பப்பை பலன் அடைந்தது. ஒரு ரட்சகர் வந்தார், அவர் மூலமாக நீங்க நானும் எங்கேயோ மூட முடிக்கல இருக்கிற நம்ம அன்றைக்கு ஆபிரகாமையும் சாராளையும் தொட்ட பலன் அவருடைய விசுவாசத்தினால் தேவன் அதே பலனை நமக்கு வைத்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போஸ்தலர் 3ஆம் அதிகாரம் 3, 4, 5, 6. தேவாலயத்தில் பிரவேசிக்க போகிற பேதுருவும் யோவானையும் அவன் கண்டு பிச்சை கேட்டான். பேதுருவும் யோவானும் அவனை உற்று பார்த்து, எங்களை நோக்கி பார் என்றார்கள். அவன் அவர்களிடத்தில் ஏதாவது கிடைக்கும் என்று எண்ணி அவர்களை நோக்கி பார்த்தான். அப்பொழுது பேதுரு, வெளியே கொண்டு என்னிடத்தில் இல்லை, என்னிடத்தில் உள்ளதை உனக்கு தருகிறேன், நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நீ எழுந்து நட என்று சொல்லி வலது கையினால் அவனை பிடித்து தூக்கி விட்டான். உடனே அவனுடைய கால்களும் கரங்களும் பலன் கொண்டது. அவன் முதிர்ந்து எழுந்து நின்று நடந்தான். நடந்து குதித்து தேவனை துதித்துக் கொண்டு அவனுடனே ஒரு தேவாலயத்தில் பிரவேசித்தான். இங்க பேதுருவும் யோவானும் வராங்க. இது வரைக்கும் இயேசுவோட நடந்தவங்க, இயேசு அற்புதங்களை செய்யறத பார்த்தவங்க. அவங்களுக்கு கர்த்தர் ஒருவரை அனுப்புறாரு. அவங்க போய் சந்தோஷத்தோட திரும்பி வராங்க. ஆண்டவரே உங்க நாமத்தினால பேசுறவங்க எல்லாம் வரணும்னு கர்த்தர் சொல்றாரு. சந்தோஷப்படாத, உன் பேர் பரலோக ராஜ்யத்தில் எழுதப்பட்டு இருக்கிறதே. அவன் வெறும் உலகத்தில் பிசாசு வரத்தை பார்த்தான். ஆண்டவர் சொன்னாரு, இங்க எல்லாம் உன் பேர் பரலோகத்தில் எழுதப்பட்டிருக்கிறதுன்னு சொன்னாரு. அல்லேலூயா. எவ்வளவு பெரிய பலன். அப்போ சொல்றாரு, நீ வெறும் இந்த உலகத்தில் இருக்கிற பிசாசு வரத்தை நினைக்கிற, பரலோகத்தில் உன் பேர் எழுதப்பட்டிருக்க சொன்ன. அப்போ இப்ப இறந்த உடனே 2 பேர் நடந்து வர்றாங்க. அங்க பாக்குறாங்க, பிறந்ததுல இருந்து ஒருத்தன் ஊனமுள்ளவன், நடக்க முடியாது. இப்போ அவனை உத்து பார்க்குறாங்க. உத்து பார்த்து என்ன சொல்றாங்க, அவன் பிச்சை கேட்டிருக்கிறான் இல்லையா, எதாவது கிடைக்குமான்னு சொல்லிட்டு. அப்போ அவங்க சொல்றாங்க, பொன்னும் வெள்ளியும் என்னிடத்தில் இல்லை, என்னிடத்தில் உள்ளதை உனக்கு தருகிறேன், நசரேயனாகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே எழுந்து நட என்று சொல்லி. அல்லேலூயா. 2 விஷயம் அங்கே நடக்குது. வெறும் அவங்க அவனை உத்து பார்த்துட்டு, பொண்ணு வெள்ளி என்கிட்ட இல்லை, இயேசு நாமத்தில் எழுந்து நடப்பா, நடக்க ஆரம்பிச்சு வேலைக்கு போவேன் அப்படின்னு நாங்கள் இல்லை. என்னிடத்தில் இருக்கிறதை என்னிடத்தில் உள்ளதை உனக்கு தருகிறேன், நசரேயனாகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினால எழுந்து நட என்று சொல்லி அப்படின்னு. அப்போ என்ன காரணம் சொன்னாங்க, இவன் இந்த இடத்துல அவன் கையை பிடிச்சி நசரேயனாகிய இயேசு நாமத்தினால எழுந்து நட. அப்ப என்னது, நசரேயனாகிய இயேசு நாமம் அவருக்குள்ள இருந்துச்சு. அந்த நாமத்தில் நான் இப்ப சொல்லும் போது
நீ எழுந்து நடக்கிறது மட்டுமல்ல, உன் சரீரத்துல பலன் எடுக்க வந்துச்சா. வலது கையினால் அவனை பிடித்து தூக்கி விட்டான். உடனே அவனுடைய கால்களும் கரடுகளும் பலன் கொண்டது. பலன் வந்துச்சா? ஏன்னா இப்ப இவர்கிட்ட ஒரு பலன் இருக்குது. நசரேயனாகிய இயேசு நாமத்துல அது என்கிட்ட இருக்குது. இப்ப முதல்ல நான் சொல்றேன் பாரு, அந்த பலன் நீ எப்படி பண்ணா. நீ ஒரு தாயின் வயிற்றுல இருந்தே பிறந்து வரும்போது எப்படி பிறந்த? ஊனமாவே தான் பிறந்த. நீ பிறக்கும் போதே அப்படிதான் பிறந்த. ஆனால் உன் பிறப்பையை மாற்றுகிறவர் என்னிடத்தில் இருக்கிறார். அந்த பலன் எனக்கு இருக்கிறார். அவர் நாமத்துல நீ நடக்கிறது மட்டுமல்ல, அவரை நான் உனக்கு கொடுக்கிறேன்னு சொன்ன உடனே எழுந்து நடந்து நேரம் எங்க வந்துட்டான். அவன் குதித்து எழுந்து நின்று நடந்து தேவனை துதித்துக் கொண்டே அவர்களுடைய தேவாலயத்திற்குள் பிரவேசித்தான். அவன் நடக்கிறது தேவனை துதிக்கிறது. ரெண்டு நடக்குதா? ஏன் அவன் நடக்கிறான்? ஏன்னா இவர்கிட்ட இருந்த பலன் இயேசு என்ற நாமத்தை நடனம். அடுத்து இவர்கிட்ட இருக்கிறத கொடுத்தான். யாருக்கு? இயேசு என்ற நாமம். இப்ப அவன் என்ன செஞ்சான்? அவன் நடக்கிறத ஜனங்க பாக்குறாங்க. இவங்க சொன்னாங்க நடனம். அடுத்து அவன் என்ன செய்யறான்? இதுவரைக்கும் அவன் தேவனை துதிக்காதவன் தேவனை துதிக்கிறதையும் ஜனங்கள் எல்லோரும் கண்டு. அல்லேலூயா. இதான் பலன். நிமிஷம் பாருங்க, அவன் மேல அற்புதம். இந்த பலன்ல வந்த உடனே அவன் புது பலனை பெற்றுக்கொண்டு கடவுளை போய் துதிக்க போயிட்டான். சொல்றது புரியுதா? என்னிடத்தில் இருக்கிறவங்க கொடுக்குறேன்னு சொன்னா என்ன இருக்குது? ஆண்டவர் இருக்கிறார். அவர் பலன் பண்ணி என்ன நடக்க வைக்க போதுப்பா. அவரை சொல்வதனால நீ பலன் பண்ண நடக்க போற. அது மட்டுமல்ல, வாழெல்லாம் பலனோட நீ நடப்பதற்கு, நீ வாழ்நாளெல்லாம் பலனோட இருப்பதற்கு இந்த நாமத்தை நான் உனக்கு கொடுக்கிறேன் என்று சொன்னான். அல்லேலூயா, அல்லேலூயா. வெறும் ஹீலிங் மட்டும் கொடுத்து பலன் அல்ல, தேவனை துதிக்கிற பலன், தேவனோடு வாழ்கிற பலன், தேவனோடு இருக்கிற பலன், என்னை உன்னை பலப்படுத்துகிறவர் அவர்தான் என்கிறார் அந்த பலன். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்மை மட்டுமல்ல, மற்றவர்களுக்கும் அந்த பலனை கொடுக்கும்படியாக, மற்றவர்கள் அந்த பலன் கொள்ளும்படியாக கொடுக்கிற தேவன் தான் நம் தேவன். அல்லேலூயா. அப்ப இன்னைக்கு முடங்கி இருக்கிற எல்லா கால்களையும் எல்லாவற்றையும் சோர்வுட்டு இருக்குதா? ஆவிக்குரிய வாழ்க்கையில ரட்சிக்கப்படாம இருக்கிறாங்களா? இதுவரைக்கும் தேவனை கேட்காத இடத்துக்கு கூட நம் மூலமாக கர்த்தர் நமக்கு கொடுக்கிற பலன் மற்றவர்களுக்கு கடந்து செல்லும்படியான பலனை கொடுப்பார். விசுவாசத்தினால் இயேசு என்ற நாமம். அல்லேலூயா. அது காஸ்பலே கிடையாது. அவன் காஸ்பலா? நம்ம இன்னைக்கு நிறைய பேர் காஸ்பல் சொல்ல போறோம். எப்படி சொல்றோம்? கடவுள் அறியாதவங்கிட்டாங்க. கடவுளை நம்ப விசுவாசி உனக்கு சொல்ல. இங்க ஏதாவது சொன்னாங்களா? ஒன்றும் சொல்ல. என்கிட்ட இருக்க உனக்கு கொடுக்குறப்பா, அதுக்கு நான் ஒன்று நீ பார்க்க போற, அவரை வச்சு நான் என்ன செய்யறேன் பாரு சொன்னேன். அவ்வளவுதான். காஸ்பல் தான் நடக்குதா? எனக்குள்ளதை கொடுக்கிறேன் விசுவாசத்தோடு சொன்னான். போயிட்டார் ஆண்டவர் அவனுக்குள்ள. இவர் விசுவாசத்துல இவன் நடந்தானா? டைரக்டா சர்ச்சுக்கு போயிட்டான் துதிக்க. நம்ம ஒருத்தருக்கு சொல்லி ஜெபம் பண்ணி அவங்களை நடத்தி வந்து பாப்டிஸ்ட் எடுத்து திருப்பி பின்னாடி போய் எதுவும் கிடையாது. அந்த பலன். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ அவருடைய நாமத்தினால வருகிற பலன், அந்த பலன் உனக்குள்ள ஸ்ட்ராங்கா இருந்தா, இதுவரைக்கும் பிறக்கும் போது ஒரு உடம்பா இருந்த மாற்றுகிற வல்லமை உள்ள பலன் உனக்கும் எனக்குள்ள இருந்தால், அந்த பலன் அவன் வாழ்க்கையில் மாற்றக்கூடிய பலனை கொடுக்கக்கூடியதா மாறிடும். வெறும் சரீரத்துல பலன் அல்ல, அவன் ஆவி ஆத்மாவிலும் பலனை கொடுக்கக்கூடியதா மாற்றும். அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க எபேசியர் 3:14. அவருடைய ஆவியினாலே உள்ளான மனுஷனில் வல்லமையாய் பலப்படும். அப்போ நாம் தேவனை எப்படி நம்ம பலத்தை பெற்றுக்கொள்ள முடியும்? முதல்ல உள்ளான மனுஷனில் அந்த பலன் நமக்கு தேவை. அந்த வசனம் அப்படி முடிஞ்சிருது, நிறைய கொடுக்கல, ஒரே தான். அவருடைய ஆவியினாலே உள்ளான மனுஷனின் வல்லமையாய் பலப்பட. அப்போ தேவனுடைய ஆவியானவர் அவருடைய வார்த்தை மூலம் பலன்,
இயேசு என்ற நாமத்தின் மூலம் பலன், அவரை பாடி துதித்து மகிழ்ச்சியாக இருப்பது நமக்கு பலன். அது இல்லாமல் முக்கியமானது இது எல்லாத்துக்கும் கிரவுன், இதற்கு எல்லாவற்றுக்கும் கிரீடமா நான் சொல்லணும்னா பரிசுத்த ஆவியானவர். அவர் மூலமாக தான் நாம் எல்லாவற்றையும் பெற முடியும். அந்த பலனை கொடுத்தது மட்டுமல்ல, அந்த பலனிலே பூரணமாய் நம்மை விளங்க செய்வார். அந்த பலனிலே நம்ம உள்ளான மனுஷன் தான் நாளுக்கு நாள் புதுப்பிக்கப்பட வேண்டும். உள்ளான மனுஷன் தான் புதிய பலனை பெற்றுக்கொள்ள முடியும். இந்த உள்ளான மனுஷன் வெள்ளமா இருந்தா வெளியே என்ன சிச்சுவேஷன் நடந்தாலும் நமக்கு அதை பத்தி கவலை கிடையாது. பாருங்க, ஏசி ரூம்ல இருக்கு வச்சுக்கோங்க. நம்ம எப்போ யூஸ் பண்ணுவோம்? ரொம்ப வெயில் இருக்கும்போது யூஸ் பண்ணுவோம். அப்படி வெயில் அடிக்கணும், இந்த ரூமுக்குள்ள வந்துட்டோன்னு வச்சுக்கோங்க, ஏசி போட்டோன்னு வச்சுக்கோங்க, டைம் நம்ம செட் பண்ணுவோம் இல்லையா? எவ்வளோ வேணுமோ, எவ்வளோ கூலிங் வேணுமோ அதை செட் பண்ணுவோம். வெளியே பார்த்தா 50 டிகிரி இருக்கும், 40 இருக்கும். உள்ள வந்து பார்த்தா டெம்பரேச்சர் 22 செட் பண்ணிட்டு உட்காந்துருக்கும். வெளியே வெயில் இருக்குதா இல்லையா? இருக்குது. ஆனால் நம்ம ரூம் எப்படி இருக்குது? சில்லுன்னு இருக்குது. நமக்கு ஏற்ற மாதிரி அதை செட் பண்ணிக்கணும் இல்லையா? அதே இந்த உள்ளான மனுஷன் எப்படிப்பட்டவனா இருப்பானா? சிச்சுவேஷன் எப்படி வேணா இருக்கட்டும், ஆனா நீங்க ஆவியில நிரப்பப்படும் போது, நீ ஏசி ரூம் கூட வந்து வெளியே என்ன வெயில் அடிச்சாங்க பாருங்க, ஒரு சின்ன இது தெரியும், பட் அது உங்களுக்கு பலம் கொடுக்கும். என்னுடைய மாமன் வயசாகி ஆண்டு கிருபையில ரட்சிக்கப்பட்டு மறிச்சாச்சு. அப்போ எங்க வீட்டில் அவர் இருக்கும்போது அவரு ரூம்ல படுத்திருப்பாரு. அப்போ அவங்க மகா யாராச்சும் ஃபோன் போடுவாங்க. ஃபோன் போடும்போது அவங்க கேட்பாங்க, டேடா எப்படி இருக்கிறீங்க அப்படின்னு கேட்பாங்க. நல்லா இருக்கமான்னு. அடுத்து சொல்லுவாரு, எப்படி இருக்கு டேடா சென்னையில் வெயில்? ஏன்னா அவங்களாம் ஆந்திராவில் இருப்பாங்க. உடனே என்னம்மா சென்னையில் வெயில்? நல்லா இருக்குதுமா, வெயிலே இல்லைம்மா. சொல்லப்போனால் குளிர் வாங்க, நான் கம்பளி போட்டு தான் மூடி இருக்கேன்னு. அல்லேலூயா, அல்லேலூயா. அது வெயில் கொளுத்தும், சென்னையில் தான் சொல்கிறேன். அவர் என்ன சொல்லுவாரு? வெளியே வெயில் அடிக்குமான்னு அவர் சொல்ல மாட்டாரு. சென்னையில் வெயிலா? வெயிலே கிடையாதுமா, சில்லுன்னு இருக்குது. நான் என்னை பாப்பான்னு சில நேரத்தில் எதை சொல்லுவாரு? கம்பளியை போட்டு மூடிட்டு இருக்கிறேன். என்னம்மா நீ சொல்லுமான்னு. சூழ்நிலை எப்படி வேணா இருக்கட்டும், ஆனால் அவர் எந்த சூழ்நிலையில இருக்கிறார் என்பதுதான் முக்கியம். அல்லேலூயா, அல்லேலூயா. மகள்லாம் சிரிப்பாங்க, அண்ணி என்ன அவர் ஏசிக்குள்ள உட்கார்ந்துருக்காரா, கட்டில் படுத்திருக்காரு? ஆமாம், அதே தான் உள்ளான மனிதன். அல்லேலூயா, மறக்கக்கூடாது. ஏன்னா அவர் எதை அனுபவிக்கிறார் அவர் சொல்றாரு. அந்த உள்ளான மனிதனுக்குள்ள பலன் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க. நாம தான் சொன்னோம், உங்க ஏசிய வெளியே உள்ள சூடுகளா இருக்கட்டும், உங்க ஏசி டெம்பரேச்சர் செட் பண்ணிட்டீங்கன்னா நீ அந்த சந்தோஷத்துல இருக்க முடியுமா? அனுபவிக்க முடியுமா? நம்ம இருக்க முடியும்ல, அனுபவிக்க முடியுதுல, சந்தோஷப்படணும். அதுதான் அந்த உள்ளான மனிதனுக்குள்ளாக உங்களுக்கு பலன் வந்துருச்சு வச்சுக்க. உலகத்துல என்ன சூழ்நிலைகள் வந்தாலும், எப்படிப்பட்டது வந்தாலும், பஞ்ச காலத்துல நமக்கு படி அனுப்புகிற தேவன் நம்மளோட இருக்கிறார். ஈசாக்கு பஞ்ச காலத்தில் என்ன பண்ணான்? விதைத்தான். அவன் என்ன பண்ணான்? 100 மடங்கு பலன் பெற்றான். பலன் பெற்றான் இல்லையா? கர்த்தர் சொன்னாரு, இந்த எகிப்துக்கு போகாது. ஏன்? அங்க பஞ்சம் வந்துருச்சு, வறட்சி வந்துருச்சு. அவன் அந்த இடத்துக்கு போலான்னு பாக்குறான். ஆண்டவர் சொல்ற, நீ இருப்பான. அவன் தோண்ட தோண்ட பொருள்ல என்ன வருது? தண்ணி வருது. பஞ்ச காலத்துல தண்ணி வருமாங்க? ஏனென்றால் அவனோடு இருக்கிறவர் பலன் உள்ளவர். அல்லேலூயா. அவர் பலத்தினால், அவர் பலத்தினால் விதைக்கும் போது விளைச்சல் கொடுக்கும். அவர் பலத்தினால் தோண்டினால் அது தண்ணி வரும்படியான பலனை கொடுக்கிறவர். அல்லேலூயா. அதான் உங்க வீட்டுல சிச்சுவேஷனை பார்க்காதீங்க, நீங்க பேன் பண்றதை பார்க்காதீங்க. என் தேவன் அவர் பலன் உள்ளவர். சங்கீதம் 138:3. அல்லேலூயா, அல்லேலூயா. வாசி பார்த்திருக்கீங்க? எனக்கு மறுபத்து வருகிறார் என் ஆத்துமாவிலே. ஆமென். அவ்வளவுதான். எப்படி வேணா இருக்கட்டும். அதுதான் ஒண்ணே
சங்கீதக்காரங்க எப்பவுமே பாருங்க, அவன் ஆண்டவரே தாவீதை பலப்படுத்தும், தாவீதை பலப்படுத்தல. அவன் சங்கீதத்துல அவன் முக்காவாசி தான் எழுதுறது ஆத்துமாவே ஆத்துமாவே. வெளியே பாருங்க நம்ம நல்லா இருக்கிற மாதிரி தெரியும், ஆனா நம்ம உள்ள நிறைய யோசிச்சுட்டு இருக்கோம். பயம் இருக்கும், திகில் இருக்கும், போராட்டம் இருக்கும், கவலை இருக்கும். வெளியே பார்க்கும்போது காமிக்காத மாதிரி இருக்கும். உள்ள வந்து சில நேரத்தில் நல்லா பேசிட்டு இருக்க மாதிரி இருக்கும். ஏத்தாப்புல பேசுவான்னு சொல்லுவாங்க. நான் என்ன பேசிட்டு இருக்கேன்னு எதையும் நான் கேட்குறேன், நம்ம பதில் கொடுக்குற மாதிரி அமைதியா இருக்கும். அவங்க ஏதாவது கேள்வி கேட்கும் போது நம்ம கவனிக்கிறது அவங்க கவனிச்சுப்பாங்க. ஏன்னா உள்ள என்ன இருக்கும், பலவித கவலை, போராட்டம் எல்லாம் நடந்துட்டு இருக்கும், ஓடிட்டு இருக்கும். அதனாலதான் நம்ம உள்ள கலங்கிச்சு வச்சுங்க, வெளியே ஒன்றும் செய்ய முடியாது. அதனாலதான் அவன் என்ன செய்யறான், எப்பவுமே என்ன சொல்லுவான், ஆத்துமாவே சொல்லுங்க, உங்களை சொல்லுங்க, என் ஆத்துமாவே பயப்படாதே, கலங்காதே, திகையாதே, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்து எனக்குள்ளாக இருக்கிறார், அவர் பலத்தினாலே எல்லாவற்றையும் செய்ய முடியும். அப்போ ஆத்துமாவை நீங்க என்ன பண்ணணும், உங்களை சொல்லக்கூடாது, அவன் தாவீதை போல சொல்லணும், என் ஆத்துமாவிலே பலன் தந்து என்னை தைரியப்படுத்தினார். ஆத்துமாக்குள்ள ஒரு பலம் வந்துச்சு வச்சுங்க, எதையுமே பண்ண மாட்டோம். அல்லேலூயா. அப்போ நம்ம என்னைக்குமே என்ன செய்யணும், நான் கூப்பிட்ட நாளிலே பாருங்க, எனக்கு மறு உத்தரவை அருளினேன், என் ஆத்துமாவுடைய பலன் தந்து என்னை தைரியப்படுத்தினேன். அப்போ நாம் ஆண்டவருடைய வார்த்தையினாலும் அவருடைய நாமத்தினாலும் அவருடைய ஆவியினாலும் தான் பாருங்க. லூக்கா 24:49 படிங்க. சந்தோஷத்தினால் அவர்கள் இன்னும் விசுவாசியாமல் ஆச்சரியப்படுகையில் புசிக்கிறதுக்கு ஏதாவது நீங்க உண்டா என்று அவர்கள் கேட்டார். இன்னும் லூக்கா 24:49 தான். என் பிதா வாக்குத்தத்தம் பண்ணினதை இதோ நான் உங்களுக்கு அனுப்புகிறேன். நீங்களோ உன்னதத்தில் இருந்து வரும் பலனால் கர்த்திக்கப்படும் வரைக்கும் எருசலேம் நகரத்தில் இருங்கள் என்றார். உன்னதத்திலிருந்து வரும் பலன். நம் பலன் வந்து நினைக்கிற மாதிரி பூமியில இருந்துல, பணத்தினால அல்ல, வேலையினால அல்ல, படிப்புனால அல்ல. எத்தனை பேர் நிறைய படிச்சு வேலை இல்லாம இருக்குது, எத்தனை பேர் நல்ல வேலை இல்லாம போயிருக்குது, எவ்வளவு வசதியா இருக்க ஒண்ணு இல்லாம போயிருக்குது. அவையெல்லாம் மாறி போகக்கூடிய அது பலன் அல்ல ஒரு மனுஷன். நம்முடைய பலன் எங்கிருந்து வருகிறது, உன்னதத்திலிருந்து வருகிறது. ஏனென்றால் நாம் தேவன் மரித்தார், ஆனாலும் சதா காலம் உயிரோடு இருக்கிறவர் நம் தேவன், எப்பொழுதும் உயிரோடு இருக்கிற தேவன். அவர் வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மை உள்ளவர், அவர் என்னென்றைக்கும் மாறாதவர், அவர் எப்பொழுதும் இருக்கிறார், அவர் வார்த்தை மாறுவதில்லை, அவர் சொன்னதை சொன்னபடி செய்கிற தேவன். அவர் சொன்ன வார்த்தை நமக்கு சொன்னதை நிறைவேற்றும் வரைக்கும் அவரிடத்துல வெறுமையாக திரும்பி போகாது. இது உன்னதத்தின் பலன். இந்த பலனை தரிப்பிக்க வரைக்கும் அப்படி இருங்கன்னு சொன்னனால அவங்க எப்படி இருந்தாங்க, இந்த பலன் ஆண்டவருக்கு மறிக்க போகும்போது சிலுவையில் இருக்க ஓடி போனாங்க. ஆனா இப்ப இயேசு அவங்க கூட இல்லை. ஆனா எது வரைக்கும் அந்த பலனை பெற்றுக்கொண்டாங்க, கடைசியை கொண்டு போய் அவங்க எல்லாரும் மறிச்சு போனாங்க. ஆண்டவருக்காக ரத்த சாட்சி, பயப்படவே இல்லை. ஏன்னா இந்த உன்னதத்தின் பலன் நமக்குள்ள வந்த உடனே பயந்து ஓடினவர்கள் மரணத்தை கூட பலனோட எதிர்த்து நின்னாங்க. மரணத்தை சந்திக்கிறதுக்கு கூட பலனை கற்றுக் கொடுத்திருந்தார். அல்லேலூயா. அவ்வளவு பேர் ரத்த சாட்சியா மறிச்சாங்க. ஏன்? அந்த உன்னதத்தின் பலன் என்ன ஆயிடுச்சு அவங்களுக்கு, நாங்க இருந்தாலும் தேவனுக்கு சாட்சியான பலனோட நிற்பேன், நான் மறித்தாலும் தேவனோட போய் இருக்க போகிறேன் என்ற பலன் நமக்கு வந்துருச்சு. அல்லேலூயா. மரணம் அவங்களுக்கு ஒரு பெரிய விஷயமா இல்லாம போயிடுச்சு. அதே போலதான் இன்றைக்கு உன்னதத்தின் தேவன் பலனை கொடுத்திருக்கிறார் என்று சொன்னார். அந்த ஆவி பெற்றிருக்கிறீங்களா? பெறலையா? பெற்றுக்கொள்ளுங்க. ஆவியில நிரப்பப்படும் பொழுதுதான் அந்த பலன் நமக்குள்ள வரும். அந்த உன்னதத்தின் பலன் அது, அதை பெற்றுக்கொள்ளும் பொழுதுதான் அவங்க வாழ்க்கை எப்படி இருக்கும் பாருங்க. பாருங்க, ஏசாயால படிச்சிருக்கோம் எப்பவுமே. ஆனால் அந்த உன்னதத்தின் பலன் வர்றவங்க வாழ்க்கை மட்டும்தான் எப்படி இருக்கும். ஏசாயா 40
சிருஷ்டித்த கர்த்தராகிய அநாதி தேவன் சோர்ந்து போவதும் இல்லை, இளைப்படைவதும் இல்லை. இதை நீ அறியாயோ? இதை நீ கேட்டதில்லையோ? அப்படி புத்தி ஆராய முடியாதது. போதும், நிறுத்தணும். பூமி கடையாந்திரங்கள் அப்படின்னு என்ன அர்த்தம்? நம்ம உலகத்துல நம்ம பார்க்கறது மட்டும் இல்ல, உலகத்துல கடைசி வரைக்கும் சிருஷ்டித்தவர் அவர். அவர் எல்லாத்தையும் சிருஷ்டித்த தேவன் என்ன ஆயிட்டாரா? சோர்ந்து போயிட்டாருன்னு இருக்கா? இழப்படைந்தான்னு இருக்கா? என்னன்னு இருக்கு உங்க பைபிள்ல? அவர் எப்படி இருக்கிறாரு? சோர்ந்து போகல, இலைப்படைய. உலகத்தையே சிருஷ்டித்தவர் இவ்வளவு வேலை செஞ்சு என்ன பண்ணாரு? சோர்ந்து போல, இலைப்படைய. சரி, ஆமாங்க, அவர் கடவுளாச்சே. அவர் சோர்ந்து போக முடியுமா? அவர் இலைப்படைய முடியுமா? சரி, அடுத்தது நம்மளை பத்தி இருக்குது. என்ன இருக்கு பாருங்க. சோர்ந்து போகிறவனுக்கு பலன் கொடுத்து சத்தமில்லாதவனுக்கு சத்தத்தை பெருக பண்ணுகிறார். அப்புறம் இளைஞர் இளைப்படைந்து சோர்ந்து போவார்கள், வாலிபரும் இடறி விழுவார்கள். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புதுபலன் அடைந்து கருவறையில் போய் சதைகளை அடித்து எழுப்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போவார்கள். அல்லேலூயா. யார் மாதிரி இருக்கும்னு சொல்லிட்டு இருப்பீங்க? அவரை மாதிரியே இருக்கும். அப்படிதான் இருக்கீங்க. இல்ல நான் சோர்வடைவதில்லை, இடைப்படையில உங்களுக்கு நான் கொடுப்ப ஒரு பலனை அது கொஞ்சம் சோர்வு கொடுக்காம இருக்கும், கொஞ்சம் இடை. அப்படியா இருக்கு? அவர் எப்படி இருப்பாரோ அதே போல கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களுக்கு அவர் புது பலனை கொடுத்து, அந்த பலன் எப்படி இருக்குமா? நீ ஓடினாலும் சரி, நடந்தாலும் சரி, நீ எப்படி இருப்ப? பறந்தாலும். அல்லேலூயா. அப்போ கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் கழுகுகளை போல சட்டைகளை எடுத்து உயர எழுப்புவார்கள். அப்படின்னு என்ன அர்த்தம்? நீ என்னப்பா பூமியில நடக்கிறதுக்கு பலனை கேட்கிற, பூமியில ஓடுறதுக்கு பலனை கேட்கிற? நான் அநாதி தேவன், நான் சோர்ந்து போவதில்லை, இலைப்படைவதில்லை. தேவன் எப்படி இருப்பாரோ அது போல நீ பறக்கக்கூடிய பிள்ளையான உன்னை மாற்றுவேன் சொல்றார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ தேவன் எப்படி பலனை கொடுக்கிறார்னா, அவரை போல வாழும்படியாக, அவரை போல இருக்கும்படியாக, அவரை போல. அவர் எப்பயுமே சோர்ந்து போவதில்லை. அதே போல வாழ்க்கையில நம்ம வாழ்க்கையில கர்த்தர் அப்படி கொடுக்கிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா. அதனால நாம் தேவனுடைய பிள்ளைகள் எப்படி இருக்கணும் பாருங்க. இப்போ ஒரு முறை ஒரு வசனத்தை, ஒரு 2 வசனத்தை நம்ம இதன் மூலம் அந்த பலன் வர்றதுனால, இந்த பலனை பெற்றுக்கொள்கிற வாழ்க்கையில கர்த்தர் நமக்கு கொடுக்கிற ஆசீர்வாதத்தை கடைசியா நம்ம பார்ப்போம். சங்கீதம் 18க்கு வரும். 1வது வசனத்துல சொல்றோம், என் பலனாகிய கர்த்தாவே உம்மில் அன்பு கூறுவேன் அப்படின்னு சொன்னானா. இப்போ அவருக்கு அன்பு கூர்ந்த உடனே அவனுக்கு கொடுக்கிற அந்த பலன் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாமா? 29 உம்மாலே. எல்லாம் வாசிக்கலாமா? வாசிக்கலாமா? எல்லாம் வாசிக்கலாம். 1 2 3. உம்மாலே நான் ஒரு சேனைக்குள் பாய்ந்து போவேன், என் தேவனாலே ஒரு மதிலை தாண்டுவேன். அல்லேலூயா, அல்லேலூயா. எப்படிப்பட்ட பலனுக்கு போறான்? சேனை. சேனை அர்த்தம் பெரிய வார்ஃபேர், சண்டை நடக்கிற இடத்துல மிலிட்டரி ஃபோர்ஸ் வந்து நின்னா எப்படி இருக்கும்? அந்த இடத்துக்குள்ள நம்ம எப்படி பண்ணுவாராம்? பயந்து நடுங்கிக்கிட்டு இல்ல, எப்படி பாய்ந்து போகும்படியாக. மதில் இருந்தது நம்ம வீட்டு காம்பவுண்ட் மாதிரி இல்ல, கோட்டை பேலஸ் சுத்தி இருக்குல்ல, அந்த மாதிரி. எப்படி இருக்குமா? எப்படி பண்ணுவாராம்? மதிலை தாண்டுவேன். அது மட்டும் இல்ல, பாருங்க அடுத்தது 32 31 32 33 34 படிங்க. கர்த்தரே அல்லாமல் தேவன் யார்? நம்முடைய தேவனை எட்டி கண்டறியும் யார்? என்னை பலத்தால் என்னை கட்டி இவரே சபைப்படுத்துகிற தேவனே, அவரை காண்களுடைய காண்களை போலாக்கி என்னை உயிர்த்தலங்களில் என்னை நிறுத்துகிறார். வெண்கலால் இன்னும் என் புயங்களால் வளையும்படி என் கைகளை யுத்தத்திற்கு பறக்க வைக்கிறார். போதும். நம்மை பலத்தால் இடை கட்டுகிறவர், வெள்ளன் கொடுத்து என்ன செய்யறாரு? நம்ம பாதையெல்லாம் சரிப்படுத்தி எப்படி பண்றாரு? கால்களை மான்களின் கால்களை போலாக்கி உயர்ந்த தலங்களில். கர்த்தர் நம்ம எப்படி பார்க்கிறாரு பாருங்க, உன்னதமான தேவன், உயர்வானதான் பார்க்கிறாரு. அங்க என்ன சொன்னாரு? வானத்துக்கு பறப்பன்னு
பாய்ன்னு சொன்னாரு. இங்க என்ன சொல்றாரு? மதிலை தாண்டுவாய். அவருடைய பலன் எப்படி இருக்குது பாருங்க. நம்ம பார்த்தா பயப்படுவோம், சாண்டல் பார்த்தா பயப்படுவோம். இந்த மதிலை எப்படி தாண்டுவோம்னா பயப்படுவோம். மாணவன் பறக்க முடியுமா சொன்னா பயப்படுவோம், முடியாத காரியம். ஆனா கர்த்தர் என்ன சொல்றாரு? நான் சோர்ந்து போவதில்லை, அயர்ந்து போவதில்லை. நான் எப்படி இருப்பேனோ என்னுடைய பலனை உனக்கு கொடுக்கும்போது என்னை போலவே நீ இருக்கும்படியாக. அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னைக்கால ஒரு வசனம் நாங்கள் படித்தோம். நாம் யாருடைய பிள்ளைகளாக இருக்கிறோமா? தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோமா? இந்த உலக தேவனை அறியாதனால நம்மளையும் அவர்கள் அறிந்து கொள்ளவில்லை அப்படின்னு. மொத்தம் நம்மளை அறியல விடுங்க, நம்மளை அறிந்து கொள்ளலை. அதான் விஷயம். அது எப்படி சிஸ்டர் சேனைக்குள்ள பாய முடியும்? அது எப்படி மதிலை தாண்ட முடியும்? அது எப்படி பறக்க முடியும்? ஆண்டவர் சொல்ற உன்னதத்தின் பலன். அவர் நம்மளை அவருடைய பார்வையில பார்க்கிறாரு. அவருடைய பார்வை நம்மளை பார்க்கிறாரு. நம்ம எப்படி பார்க்கணும்? நம்ம கண்ணில் பாதி தெரியுது, பாதி தெரிய மாட்டேங்குது. நைட்டு தெரியுதுன்றாங்க, இல்லை பகல்ல தெரியலன்றாங்க. கண்ணாடி போட வேண்டியது. கண்ணாடி போட்டாலும் கொஞ்சம் தெரியும், கொஞ்சம் தெரியாது. கண்ணாடியை மாற்றணும் போலன்னு இருக்கு. இப்படி ஒரு அறகுறை கண்ணை வச்சுக்கிட்டு நம்ம ஒரு விஷயத்த பேசுறோம். நமக்கு அவ்வளோ ஞானம் கூட இல்லை. அந்த ஞானம் இன்னும் மோசம், ரொம்ப கம்மி. ஆனால் தேவன் அவருடைய ஞானத்தால், அவருடைய கண்களால் அவர் உலகத்தை படைத்தவர். அவர் அப்படிதான் நம்மளை நினைச்சு படைச்சார். எப்படி உலகத்தை சுதந்திரிக்கிறோம், ஜாதிகளை ஆளும் அப்படின்னு நினைச்சு பார்த்தார். நாம் வளர்த்த ஜாதி. சொல்லுங்க பார்க்கலாம். நான் வளர்த்த ஜாதி, நான் பெரிய ஜாதி, நான் பரிசுத்த ஜாதி. எல்லாத்தையும் சொன்ன விதத்துல தான் நான் உங்க பிள்ளைய ஊர்ல இருக்க பிள்ளைங்க எது வேணா கூப்பிடுவோம். நீ அந்த பேர்ல கூப்பிடுவீங்களா? நீங்க வச்சு பேர்ல உங்க பிள்ளைய கூப்பிடுவீங்களா? நீங்க என்ன பேர் வச்சுங்க கூப்பிடுங்க? என்னை சிருஷ்டித்தவர், என்னை படைத்தவர், என்னாலே மதிலை தாண்டுவாய், என்னாலே சேனைக்குள் பாய்வாய், என்னாலே வானத்துக்கு பறப்பாய், என்னாலே உலகத்தில் ஏறுவாய். ஏனென்றால் நீ என் நாமம் தரிக்கப்பட்டவர், நீ பலத்த ஜாதி, நீ பெரிய ஜாதி சொன்னவரால தான் நான் செய்ய முடியும். அல்லேலூயா. ஏனென்றால் என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே நான் கொஞ்சமா செய்ய முடியும் அப்படிங்கிற பைபிள். பிலிப்பியர் 4:11. டக்குனு எடுங்க சீக்கிரம். எல்லாம் சேர்ந்து வாசிக்கணும். 1 2 எல்லாம் எடுத்துட்டீங்களா? எல்லாம் எடுத்துட்டீங்களா? எடுத்துட்டா சொல்லுங்க. எடுத்துட்டீங்களா? 1 2 3 வாசிங்க. என்ன 4 தான் பலப்படுத்துறீங்களா? எல்லாம் வாயில திறக்கலாம். சொல்லுமா. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்து. என்ன சொல்லுங்க? என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. ஆமா, ஒத்துக்கிறேன். ஆமை சொல்ற கைகளை தட்டி வார்த்தை ரிசீவ் பண்ணுங்க. அல்லேலூயா. திருப்பி சொல்லுங்க. என்னை. எல்லாரும் கை இருக்கா? செஸ்டுக்கு நேரா கை வைங்க. என்னை. சின்ன பிள்ளையா இருக்கட்டும், கிழவனாக இருக்கட்டும், வாலிப பிள்ளைகளா இருக்கட்டும், முதிர் வயதா இருக்கட்டும், நடுத்தர வயதா இருக்கட்டும், அங்க ஏஜ் லிமிட் இல்லை. ஏதாவது ஏஜ் போட்டிருக்குதா? இல்ல. வெறும் என்ன இருக்குது? என்னை. எல்லாம் சொல்லுங்க. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே கொஞ்சோண்டு தான் செய்ய முடியும். ஆமென். எல்லாவற்றையும் சொல்லுங்க. திரும்பியும் செய்ய எனக்கு பலன் உண்டு. அல்லேலூயா. அப்ப இன்னைக்கு எனக்கு இது செய்ய முடியும், இது செய்ய முடியும் சொல்லக்கூடாது. எல்லாவற்றையும் செய்ய நமக்கு பலன் உண்டு. அடுத்தது சங்கீதம் 28 11 வாசிங்க. வாசிங்கம்மா. நான் பார்த்து சாரி. சங்கீதம் 29 11. கர்த்தர் தமது ஜனத்திற்கு பலன் கொடுப்பார். கர்த்தர் தமது ஜனத்திற்கு சமாதானம்
கர்த்தர் தம் ஜனத்துக்கு சமாதானம் அருளி அவர்களை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப சகோதரர் என்ன சொன்னாரு? கர்த்தருக்குள் அவர்கள் எப்படி பண்ணலாம்? பலப்பட்டு நல்லா இருக்க சொன்னாங்க. யாரு அந்த கர்த்தர்? யாரு? அவர் நாமம் என்ன? 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 24. ஆகிலும் கிரேக்கனானாலும் யூதனானாலும் எவர்கள் அழைக்கப்பட்டு இருக்கிறார்களோ எவர்கள் அழைக்கப்பட்டு இருக்கிறார்களோ அவர்களுக்கு கிறிஸ்து தேவ பலனும் தேவ ஞானமாய் இருக்கிறார். அல்லேலூயா. வாசிக்கலாம் எல்லாருமே. எவர்கள் அழைக்கப்பட்டு இருக்கிறார்களோ சொல்லுங்க எல்லாரும். அவர்களுக்கு கிறிஸ்து தேவ பலனும் தேவ ஞானமாய் இருக்கிறார். அல்லேலூயா. கைகளை கட்டி ஆண்டவர் நன்றி சொல்லுவோம். இப்போ பக்கத்தில் உள்ளவங்களை பார்த்து நீங்க சொல்லணும். சொல்லுங்க. ஒருத்தர் பார்க்குறீங்களா? சொல்லணும், பார்த்து சொல்லணும். எவர்கள் அழைக்கப்பட்டு இருக்கிறார்களோ கையில பிடிச்சுங்க, கையில பிடிங்க, என்னை பார்த்து பேசுங்க. எவர்கள் அழைக்கப்பட்டு இருக்கிறார்களோ அவர்களுக்கு கிறிஸ்து தேவ பலனும் தேவ ஞானமுமாய் இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா.